Hello learners, this is your RR ma'am, Physics Master Teacher. Good morning to all. இன்னைக்கு நம்ம rotation mechanics ல 10 previous year question இந்த morning session நம்ம word பரமால நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த 10 MCQs 10 previous year questions very important. ஓகே ரைட். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி மார்னிங் செஷனில் ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், two particles of mass 1 kilogram and 3 kilogram have the position vector னு கொடுத்துருக்காங்க. ஓகே, have the position vector. Right, have the position vector. Value என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 2i plus 3j plus 4k and minus 2i plus 3j minus 4k. Correct? Minus 2i plus 2j minus 2k. Wait a minute. Yes, minus 2k. Okay, so we should calculate the center of mass. Okay, center of mass of position vector. Okay, center of mass has a position vector RCM. We should calculate it. Okay, so this question is based on the center of mass. So center of mass la position of center of mass, okay, velocity of center of mass, acceleration of center of mass நம்ம படிச்சிருக்கோம். So இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ரெண்டு பார்ட்டிகளுக்கு ஒரு பார்ட்டிகளோட மாஸ் நமக்கு 1 kilogram, the other one is 3 kilogram. Right, the other one is 3 kilogram கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு பேரோட பொசிஷன் வெக்டார் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ R1 ஓட பொசிஷன் வெக்டார் நமக்கு 2i plus 3j plus 4k னு வச்சுக்கலாம். R2 ஓட பொசிஷன் வெக்டார் minus 2i. Are you seeing this? Minus 2i plus 3j minus 4k னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட்? ஓகே, இதை வச்சுட்டு நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்க பொசிஷன் வெக்டார்? ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் வெக்டார்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, m1 ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் 1 kilogram and m2 செகண்ட் பார்ட்டிகளோட மாஸ் that is 3 kilogram. Am I right? Okay, right. So how to calculate the position vector for center of mass அப்படின்னா, center of mass ஓட formula. Center of mass ஓட formula எப்படி நம்ம calculate பண்ணுவோம்? R vector cm will be equal to ரெண்டு mass யூஸ் பண்றோம் இல்லையா? So m1 அதோட position vector R1 vector and second mass m2 அதோட position vector R2 vector. Okay, and divided by total mass m1 plus m2. This is the formula for position vector. Clear? Okay, so center of mass of position vector formula நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, m1 r1 vector plus m2 r2 vector will be divided by m1 plus m2. So இதெல்லாம் நமக்கு கிடைச்ச வேல்யூஸ், நம்ம டேட்டால இருக்கக்கூடிய இந்த மாஸ் வேல்யூ அண்ட் இந்த பொசிஷன் வெக்டார் வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே ரைட். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஆர் வெக்டார், ஓகே, சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் வெக்டார் m1 னு வேல்யூ கொடுத்திருக்காங்க. m1 ஓட மாஸ் 1 kilogram, r1 ஓட வேல்யூ 2i plus 3j plus 4k and m2 ஓட வேல்யூ 3 kilogram and r2 ஓட வேல்யூ minus 2i plus 3j minus 4k. ரைட், இதை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணட்டுமா? அப்ப m1 இருக்க இடத்துல 1 கொடுத்துட்டு r1 இருக்க இடத்துல அந்த பொசிஷன் வெக்டார் வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, 2i plus 3j plus 4k. ரைட், ஓகே, பிளஸ் செகண்ட் மாஸ் 3 kilogram இல்லையா? ஸோ 3 into பொசிஷன் வெக்டார் வேல்யூ minus 2i plus 3j minus 4k and divided by, okay, and divided by total mass that is 1 plus 3 இல்லையா? So அப்போ first one 1 kilogram and second one is 3 kilogram. So total mass I can write 4. Can write 4. Clear is this? Okay, is this visible? 1 minute. ரைட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? இது 1, ஸோ இதை கொண்டு இந்த ஹோல் டேர்மை மல்டிப்ளை பண்ணா அதே தான் கிடைக்கும். பட் இந்த 3 கொண்டு இந்த 6 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -6 கிடைக்கும். இந்த 3 கொண்டு இந்த 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9ன்னு சொல்லி கிடைக்கும். தென் 3 கொண்டு இந்த 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -12ன்னு கிடைக்கும் இல்லையா? ரைட். ஸோ அதுதான் மேம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறேன். ஓகே, ஸோ 1 கொண்டு மல்டிப்ளை பண்றதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் சேம் அதே தான் வரும். அண்ட் செகண்ட் ஒன் 3 கொண்டு மல்டிப்ளை பண்றதுனால 3 2s are 6ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? -6 இல்லையா?
right? So நாம என்ன கொடுத்துக்கலாம் minus 6i கொடுத்துக்கலாம். Okay, then second one 9, 3 into 3 9 இல்லையா, so plus 9j and minus 12k divided by 4 னு சொல்லி கொடுத்தா போதும். Okay, right? So இப்போ next stepல என்ன பண்ண போறோம், இங்க நம்ம கிட்ட 2i இருக்கு, இதுல minus 6i இருக்கு, அப்ப ரெண்டையும் subtract பண்ணணும். ஓகே ரைட், அப்போ நமக்கு -4 கிடைக்கும். தென் இதில் 3 இருக்குது, இதில் 9 இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு ப்ளஸ் சைன் இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம், 12ன்னு கிடைக்கும். தென் இதில் 4k இருக்குது, இதில் -12k இருக்குது, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -8kன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுதான் மேம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -4i, ஓகே, தென் +3 +9, ஸோ தட் இஸ் +12. ஓகே, and next one 4k +4k -12k, that is -8k. okay, divided by 4 கொடுத்தீங்கன்னா 4 கொண்டு கட் பண்ணும்போது இது நமக்கு 1 times, இது 12 இல்லையா, அப்போ 3 times, 8 வந்து நமக்கு 2 times of 4ல கிடைக்கும் இல்லையா. ஸோ ஃபைனல் ஆன்சர் -i 3j -2k. ஓகே, ப்ளஸ் 3j -2kங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதுதான் பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் வெக்டர் ஃபார் திஸ் கொஷின் -i plus 3j minus 2k, minus I plus 3j minus 2k. okay, so நமக்கு option C எடுத்துக்கலாம். okay, clear is this, clear is this. so இது போலதான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம clear கட்டா கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டேட்டா எடுத்து நீட்டா எழுதிட்டு என்ன கேட்கறாங்களோ அந்த ஃபார்முலாஸ் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட், ஓகே, சேம் வே ட்ரை டு சால்வ் திஸ் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஷின் பாருங்க. செகண்ட் கொஷின்ல நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க, செகண்ட் கொஷின்ல நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க, செகண்ட் கொஷின் anybody can you give me the answer for the second question? The center of mass. okay, the center of masses m1 and m2 கொடுத்திருக்காங்க. The center of masses m1 and m2, okay, is at a distance d1 and d2 at a distance d1 from m1 and d2 from m2 சொல்லி கொடுத்துட்டு இதுல ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ல எந்த ரிலேஷன் கரெக்டாக இருக்கோ அதை நம்ம இங்க சூஸ் பண்ணணும். ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, hello Manivel, welcome to the session, welcome to the session. and physics எப்படி அப்ரோச் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்ஸோட கான்செப்ட் கிளியராக இருக்கணும். கான்செப்ட் படிச்சு முடிச்ச பிறகு ஓகே ரைட், எல்லா கான்செப்டும் ரைட், எல்லா கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லா கான்செப்டும் கிளியர் கட்டா படிச்சுட்டு ஒவ்வொரு கான்செப்ட் முடிக்கும் பொழுதும் அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சேர்த்து முடிக்கணும். ஓகே ரைட், ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த கான்செப்ட் போகும் பொழுது அந்த முன்னாடி படிச்ச கான்செப்டை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ 3 things ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், சால்விங் தி ப்ரீவியஸ் கொஸ்டின், அண்ட் தேர்ட் இஸ் ரிவிஷன். அது மட்டுமே உங்களுக்கு மறக்க விடாம போகணும். ஓகே ரைட், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிச்சு ஒரு யூஸும் இல்லை. என்ன ஞாபகம் இருக்கணும்னா நம்ம என்ன படிக்கிறோமோ, நம்ம என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்றோமோ, ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறத அடிக்கடி ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி 7 days இருக்குன்னா 7 daysம் நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த வீக்ல அட்லீஸ்ட் 2 days அந்த நீங்க படிச்ச டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டே படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே படிச்சதையும் செகண்ட் டே படிச்சதையும் தேர்ட் டே ரிவைஸ் பண்ணணும். ஓகே ரைட், கிளியரா இருக்கா? தென் தேர்ட் டே முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தேர்ட் டே படிச்சு முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணணும். ஓகே, தேர்ட் டேயோட சேர்த்து ரிவைஸ் பண்ணிட்டு தென் ஃபோர்த் டே படிக்கணும், ஃபிஃப்த் டே படிக்கணும், சிக்ஸ்த் டே படிக்கணும், செவன்த் டே ரிவைஸ் பண்ணணும். ஸோ நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ரிவிஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிவிஷன் இல்லாம யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஓகே, நம்ம எல்லாருமே ஒரு நார்மல் கெப்பாசிட்டி தான் இருக்கும். நம்ம ரிவிஷன் கொடுக்காம நம்ம மைண்ட்ல எதுவுமே ஸ்டோர் ஆகாது. அண்ட் அக்கார்டிங் டு பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்சிஆர்டில இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே ரைட், ஆக்சுவலி நம்ம இந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். லாஸ்ட் மினிட் சொல்லலாம், இட்ஸ் லைக் லாஸ்ட் மினிட் பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி 3 months இல்லையா, ஆல்ரெடி நம்ம இன்னைக்கு 5th இருக்கிறோம் இல்லையா. ஸோ நமக்கு அரௌண்ட் 3 month இருக்கிற டைம்ல
ஓகே மேம் இப்பதான் மேம் நான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல் சிலபஸ்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஓகே, ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் மணிவேல். ஓகே, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணா ஜஸ்ட் ரீகால் பண்ற மாதிரி தான் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், செமிகண்டக்டர், மாடர்ன் பிசிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, யூனிட் அண்ட் டைமென்ஷன், கைனமெட்டிக்ஸ், இந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்பதான் மேம் இந்த 3 months தான் மேம் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டரோட கான்செப்ட் அட்லீஸ்ட் 15 to 20 years of previous year questions நீங்க சால்வ் பண்ணிருக்கணும். 15 to 20 years of previous year questions. பிகாஸ் நீட்ல எதுவுமே நமக்கு நியூவா கேட்கறது இல்ல. ஓகே, ஜஸ்ட் நமக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. ரைட், சோ இந்த previous question சால்வ் பண்ணும்போது கிளியரா இருக்கும். கண்டிப்பா சால்வ் பண்ணணும். ஒரு நாள் சால்வ் பண்ணிட்டு ஒரு நாள் சும்மா இருக்கிறது கிடையாது. நம்ம பிசிக்ஸ்ல மார்க் ஸ்கோர் பண்ணனும்னா ஓகே, கன்சிஸ்டன்ட்டா previous year questions சால்வ் பண்ணி practice பண்ணணும். எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த ஐடியில கேளுங்க மணிவேல். ஓகே, எந்த டவுட்டா இருந்தாலும் இதோ இந்த ஐஜி ஐடியில நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, மீன்ஸ் ஏதாவது கொஸ்டின் பாக்குறீங்க, உங்களுக்கு எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, ஓகே இப்ப நான் சால்வ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐடிக்கு எனக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க. ஓகே, ரைட், கிளியர் இஸ் திஸ்? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ரைட், ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. The center of mass of a system of two particles m1 and m2 கொடுத்துட்டு m1 ஓட distance d1 from m1 ஓட distanceல இருந்து நமக்கு d1 ஐயும் m2 ஓட distanceோட நம்ம d2 ன்னு எடுத்துட்டா இந்த ரிலேஷன் என்ன வரும்? இந்த ரிலேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா first one d1 by d2 is equal to m2 by m1. Okay, right, clear? And second relation என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா d1 நான் எழுதி காட்டுறேன். ஓகே, d1 is d2 equal to m2 by m1 கொடுத்தாச்சு. third relation d1 by d2 equal to m1 by m1 plus m2. And next relation d1 by d2 is equal to m2 by m1 plus m2. So the நாலு ரிலேஷன்ல இந்த ரிலேஷன் கரெக்டாக வருங்கிறது தான் இதுல நமக்கு. Okay, right, so again it is from the center of mass system, center of mass இல்லையா? so center of mass ன்னு சொல்லும்போது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ இதோ இங்க ஒரு மாஸ் m1 இருக்கு, இதோ இந்த இடத்துல மாஸ் m2 அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ இது ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு டோட்டலா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருக்குங்களா? இட் கேன் பி எனி ஷேப், ஏதாவது இருக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதிருக்கேன். சோ இதை நான் ஜஸ்ட் இப்படி ஒரு பக்கமா இதை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு ஷிஃப்ட் ஆகும். சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகும்? ஷிஃப்ட் ஆகும். எதை நோக்கி மேம் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த பார்ட்டுக்கு மாஸ் அதிகமோ அதை நோக்கி சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆகும். எதுக்கு மாஸ் அதிகமோ மாஸ் அதிகமாக இருக்கிறத நோக்கி இந்த ஷிஃப்டிங் இங்க நடக்கும். ஓகே, ரைட், எதுக்கு மாஸ் அதிகம் அப்படிங்கறத, எதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகங்கிறத, இந்த மாஸ் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரெண்டே குவான்டிட்டி, ஒன்னு மாஸ் அடுத்த ஒன்னு டிஸ்டன்ஸ் இல்லையா? ஓகே, அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் ஓகே, ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் சிமெட்ரிக்கல் பாடியாக இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குதுன்னா அதை நான் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன்னா ஓகே, இது நம்ம கேவிட்டின்னு படிப்போம். ஓகே, இதோ இந்த இடத்த மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்னு வைங்களேன், இது இந்த போர்ஷன் எம்டி ஆகுதா? அப்ப இந்த இடங்கள்ல மாஸ் அதிகமா இருக்குன்னா இதை நோக்கி சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ரைட், சோ இது நம்ம இங்க இருக்கக்கூடிய ரெண்டு குவான்டிட்டியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம படிக்கலாம்ங்கறத நான் சொல்லி தரேன் பாருங்க. இதுல நமக்கு மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அவசியம் இல்லையா? மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ், சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா நான் இங்க எப்படி எழுதுறேன்னு சொல்லி பாருங்க. மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, so listen, m1 r1 equal to m2 r2. This is very much important, meaning mr mass into distance ஓட வேல்யூ இங்க கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும். அதாவது mass is inversely proportional to distance ஆக இருக்கும். அதாவது மாஸ் யாருக்கு அதிகமோ அவங்க டிஸ்டன்ஸ் கம்மியான இடத்துல இருக்காங்க. டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல மாஸ் அதிகமாகவும், மாஸ் கம்மியா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மாஸ் கம்மியாகவும் இருக்கும். இதுதான் ரிலேஷன். ஓகே, ரைட், சோ அப்ப இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சோ இப்போ நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கட் பண்ணி ஷிஃப்ட் பண்றோம்னா மாஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு போது நார்மலா சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா mr it will be equal to constant. so the meaning மாஸும் டிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ரிலேஷன். ஓகே, டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மாஸ் அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது மாஸ் கம்மியாக இருக்கும். ரைட், ஸோ அப்போ இந்த ஒரு ரிலேஷனை பேஸ் பண்ற மாதிரி நமக்கு இந்த 4 ஆப்ஷன்ல எதை நம்ம கொடுக்கலாம்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் d1 by d2. ஓகே,
d1 by d2 equal to m2 by m1. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் inversely relation இல்லையா, inversely relation இல்லையா, right? So அதனால நான் இப்படி எழுதுறேன் பாருங்க, d1 by d2 equal to m2 by m1 ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். that is option 1. option 1 clear? okay, right? I hope it's clear. then நாம என்ன பண்ணலாம், next question பார்க்கலாம், next question பார்க்கலாம். okay, right? next question பார்க்கலாம். next question பாருங்க, option 1. next question, 3 particles of masses. okay, again நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், the concept, the next level of questions குள்ள நம்ம போக போறோம். it's okay, it's okay, take care of your health, take care of your health Priyadarshini. okay, we have 6 months, we have 3 months left. okay, so அதனால ஹெல்த்ல எந்த இஷ்யூ வராம நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே, drink a lot of water. ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்த் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட், சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின். இட் இஸ் a next level question guys, seriously, because rotational mechanics, system of particle and rotational mechanicsல நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு டூ கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஓகே, நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மார்னிங் செஷன்ல நான் இந்த ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் கொண்டு வந்திருக்கேன். இந்த சாப்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிடைக்கும் பொழுது. ஓகே, ரைட், என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சாப்டர் நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்றோம், சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் டைப் ஆஃப் மோஷன் என்ன, ஓகே, நல்லா டீட்டெயிலாக படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ரைட், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கவனிங்க. 3 பார்ட்டிகல்ஸ் நல்லா லிசன் பண்ணணும். ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம், மேம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு புரியல மேம், இந்த ஸ்டெப்ஸ் புரியல மேம்ங்கிறத மறக்காம என்கிட்ட கேட்கணும். அப்படின்னா மட்டுமே இந்த ஒரு 1 hour செஷன் உங்களுக்கு வர்த்தா இருக்கும். ஓகே, ரைட், ஸோ 3 particles of mass is 1 kilogram. okay, and second one is 3 by 2 kilogram guys. okay, first one is 1 kilogram and second one is 3 by 2 kilogram. okay, I'm changing this, 3 by 2 kilogram, 3 by 2 kilogram, and third one is 2 kilogram are located at the vertices of an equilateral triangle of side A, the x, y from 1 kg. okay, so இந்த இடத்துல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா, the x, y coordinate of center of mass is r னு சொல்லிருக்காங்க. இந்த क्वेश्चनல ஒரு கரெக்ஷன், center of mass from 1 kg, center of mass from 1 kg we should calculate it. You got my point? So there is a equilateral triangle. okay, so here there is a equilateral triangle. okay, so இந்த triangle ஓட verticesல 3 masses வச்சிருக்காங்க. first mass 1 kilogram. it is like the advanced level question. the things are like next level questions. okay, so இந்த மாதிரி questions நீங்க practice பண்ணும்போது தான் center of mass ல என்ன டவுட்டா இருந்தாலும் என்ன மாதிரியான question கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். அதனால தான் இந்த 1 hour செஷன்ல இத எடுத்துருக்கேன். listen carefully. equilateral triangle 3 verticesல 3 masses வைக்கிறோம். first one is 1 kilogram, the second one is 3 by 2 kilogram, and third one is 2 kilogram. you got my point, right? so substitute the value, it is like 1 kilogram, right? so இங்க நமக்கு ஒரு 1 kilogram and அடுத்த vertices நமக்கு என்ன வச்சுக்கலாம்? okay, இந்த next verticesல நமக்கு 3 by 2 kilogram and third oneல 2 kilogram வச்சுக்கலாம். so இது வந்து இந்த equilateral triangle எங்க வச்சிருக்காங்க? இதோட side level, இந்த side ஏரியாவை நமக்கு A ன்னு கொடுத்திருக்காங்க. that's okay, but again the xy coordinate of the center of mass. okay, இப்போ xy coordinate குள்ள இந்த equilateral triangle நம்ம fix பண்றோம், xy coordinate குள்ள. okay, right? so இந்த மாதிரி நான் ஒரு xy coordinate இங்க நான் எடுத்துக்கிறேன். okay, so இதோ இந்த xy planeல என்னோட இந்த equilateral triangle இங்க இருக்குது. you got it? okay, right? so ஏன் xy coordinate எடுக்கிறோம்னா, இங்க இருக்கக்கூடிய verticesல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாஸும் எந்தெந்த பொசிஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? right? so that okay, clear cut? okay, இப்போ இந்த क्वेश्चनல என்ன கேட்டாங்க? ஒரு equilateral triangle xy coordinateல வச்சாச்சு, verticesல மாஸ் வச்சாச்சு. so டேட்டா என்ன கொடுத்தாங்களோ அதை பத்தி நான் டயகிராம் டிரா பண்ணிட்டேன். okay, right? so இது ஒரு equilateral triangle. so இது இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், just இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்ப ஆகிய யோசிச்சு பாருங்க, இந்த 1 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய பொசிஷனோட கோஆர்டினேட் என்ன இந்த xy பிளேன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் மாஸ் இல்லையா? ஸோ அதை x1 y1 எழுதிக்கலாம்.
ஓகே, இவங்க ரெண்டு பேரும் இந்த 1 கிலோகிராம்ங்கிற மாஸ் இந்த ஆரிஜின்ல இருக்கு. இது ஓ இல்லையா, ஆரிஜின்ல இருக்கு. ஓகே, சோ இப்ப x1ம் 0 தான், y1ம் 0 தான். சோ 0, 0. ஓகே, x1ம் 0 தான், y1ம் 0 தான். சோ 0, 0. கிளியர்? ஓகே, தென் அப்படியே b கிட்ட வாங்க பார்க்கலாம். bங்கிறது 3/2 கிலோகிராம். 3/2 கிலோகிராம். ஸோ கோஆர்டினேட் வச்சு பார்க்கும்பொழுது நான் x2 y2ன்னு கொடுக்கலாம். ஓகே, செகண்ட் மாஸ் இல்லையா, ஸோ x கோஆர்டினேட்ல இருக்கிறத x2னும் y கோஆர்டினேட்ல இருக்கிறத y2னும் கொடுக்கலாம். ஓகே, அப்ப x கோஆர்டினேட்டை நான் எப்படி மேம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி. x கோஆர்டினேட்டை இது 0 இல்லையா, அதாவது இது வந்து நமக்கு ஆரிஜின் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஆரிஜின்ல இருந்து இந்த 3/2ங்கிற செகண்ட் பாருங்க, இந்த 3/2ங்கிற இந்த மாஸ் இருக்கக்கூடிய இந்த x கோஆர்டினேட்டட் டோட்டல் டிஸ்டன்ஸ் a கரெக்டா. இப்போ x2 ஓட வேல்யூ a, பட் y-க்கு பாத்தீங்கன்னா there is no value இல்லையா, வேல்யூஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் அலாங் x ஆக்சிஸ்ல தான் இது இருக்கு. ஸோ இப்போ x2 ஓட வேல்யூ மேம் இங்க என்ன கொடுத்துக்கிறேன், a-ன்னு கொடுத்துக்கிறேன், y2க்கு பதிலா 0 கொடுத்துக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லிசன் கேர்ஃபுல்லி. ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனா உங்களுக்கு பிக்கப் பண்ண முடியாது போகும். ஓகே ரைட், நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டே வாங்க. ஓகே, என்ன டவுட்டா இருந்தாலும் எனக்கு டைப் பண்ணுங்க. சரி, ஓகே லைக் சரி சரி, இது போதும். செகண்ட் செகண்ட் ஒன் 3/2 கிலோகிராம் xy கோஆர்டினேட்ல x-க்கு a ஆகவும் y-க்கு 0 ஆகவும் நம்ம கொடுத்தாச்சு. இனி அப்படியே தேர்ட் கேஸ் போங்க பார்க்கலாம். தேர்ட் கேஸ்ங்கிறது இந்த டாப் ஆஃப் த வெர்டைசஸ்ல நமக்கு 2 கிலோகிராம் மாஸ் இருக்கு. ஸோ அப்போ இதோட x3, ஓகே, x3 வேல்யூ y3 வேல்யூ என்ன நம்ம கொடுப்போம் சொல்லுங்க. x3ன்னு எடுத்துக்கிட்டா 2 கிலோகிராம்ங்கிற மாஸ் அலாங் x ஆக்சிஸ்ல இதோ இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை ஏன்னு எடுத்தா, ஓகே, இந்த 2 கிலோகிராம்ங்கிறது இங்க half ஆஃப் த டிஸ்டன்ஸ் தானே. ஸோ a/2 கொடுக்கலாமா, தப்பு இல்லையே, a/2 கொடுக்கலாம். Okay, so x3 ஓட value that is a/2 and what is the y3 ஓட value, y axis இங்க இருக்கு. ஓகே, இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா, y axisன்னு பார்க்கும் பொழுது இதோ இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு கரெக்டா. ஓகே, ஸோ y axisங்கிறது இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்மால் பீஸ் இருக்குது இல்லையா, ரைட், இந்த ஸ்மால் பீஸை இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணா போதும். ஸோ இதை நான் உங்களுக்கு புரியணும்னு இந்த வேல்யூவை, ஓகே, இந்த y ஆக்சிஸ் நான் எவ்வளோ வரும்னு சொல்லி நான் கால்குலேட் பண்றதுக்கு இதை நான் மறுபடியும் ட்ரா பண்றேன். பாருங்க, இந்த ரெட் கலர்ல நான் மார்க் பண்றது இல்லையா, இதை நான் மறுபடியும் ட்ரா பண்ணி சொல்றேன். பிகாஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணி சொன்னால் மட்டுமே ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணேன், இந்த டாப் ஆஃப் த வெர்டைசஸ்ல எனக்கு 2 கிலோகிராம் இருக்குதாங்க. ஓகே, இது வந்து நமக்கு a. ஓகே, தென் இந்த சைட்ல இருக்கிறது 2 கிலோகிராம்ல இருந்து அலாங் x ஆக்சிஸ்னு கால்குலேட் பண்ணும்போது this is a/2 இல்லையா, ரைட். ஸோ அப்போ இந்த வேல்யூ நான் a/2ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நான் என்ன கொடுத்துக்கிறேன் பாருங்க, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை நான் என்ன கொடுத்துக்கலாம், a² - a²/4ன்னு கொடுத்துக்கலாம். 2 இருக்கு இல்லையா சைட். ஓகே, இப்போ a² - a²/4 சொல்லி போட்டுக்கலாம். அப்போ இதை நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன்னு வைங்களேன். 4a² √4a² - a²/4 அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, அப்போ 4a² இருந்து ஒரு a² சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கும் 3a² கிடைக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3a²/4 எடுத்துக்கலாமா, 3a²/4. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் 4 இதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா இந்த ஸ்கொயரும் இங்க பாருங்க, இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஓகே, இங்க நமக்கு 2 இருக்கு, அப்ப ரூட் கொண்டு இருக்கும்போது நமக்கு 4 இருக்கு, ரூட் எடுக்கும்போது நமக்கு 2 ஆகும். ஓகே, தென் 3 இருக்கு, அது ஒரு ரூட் இருக்கு இல்லையா. அப்ப இதோட ஆன்சர் நமக்கு √3a/2ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும், √3a/2. நீங்க வேணா √3/2a கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இந்த சைடு வேல்யூல y3 வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், y3 வேல்யூ நான் √3/2a. ஓகே ரைட், y3 ஓட கோஆர்டினேட் வேல்யூ √3/2a கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல இந்த கொஸ்டின்ல லைவ்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இஃப் தேர் இஸ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. டவுட் இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ரைட், எனி டவுட், எனி டவுட்? பிரியதர்ஷினி, are you there? Any doubt? நான் ஒவ்வொன்றையும் எப்படி சொல்றது, ஒரு குட்டி பசங்களுக்கு சொல்ற மாதிரி எழுதி கொடுக்குறேன். நான் எதையுமே இதை கால்குலேட் பண்ணுங்க நான் சொல்லல. ஜஸ்ட் ஐம் டெல்லிங் யூ எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங், ரைட்?
Thank you so much. Okay, right. So இப்போ நம்ம அடுத்த next என்ன பண்ண போறோம், இதோட values எல்லாம் தெரிஞ்சிட்டு, அதாவது 1 kilogram இருக்கக்கூடிய coordinate value 0,0, 3/2 kilogram இருக்கக்கூடிய coordinate value a,0 and 2 kilogram இருக்கக்கூடிய coordinate value a/2, √3/2. Right. So இதை வச்சுட்டு நமக்கு center of mass from 1 kg ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப இந்த 1 kg ல இருந்து நமக்கு center of mass ஓட வேல்யூ என்ன வரும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த 1 kg எங்க இருக்குது, நமக்கு இங்க x axis ல இருக்குது. ரைட், சோ x x ல இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டார். ஓகே, y axis பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பொசிஷன் வெக்டார். இந்த ரெண்டையுமே டிஃபைன் பண்ணனும். ஓகே, கால்குலேட். ரைட், கால்குலேட் பண்ணலாமா? ரைட், ஃபர்ஸ்ட் xcm x axis பொறுத்த வரைக்கும் எழுதும்போது ஃபார்முலா என்ன, m1 x1 m2 x2, பட் 3 masses யூஸ் பண்ணிருக்கோம். So m3 x3 divided by வேற total mass எடுத்தீங்கன்னா m1 plus m2 plus m3. Okay, so m1 value that is 1 kilogram. Okay, but அதுல x1 ஓட value எவ்வளவு, m1 is 1 kilogram, x1 is 0. Right, அப்படியே second போங்க, m2 is 3/2 kilogram and x2 is a only. Right, okay, அப்படியே third one போங்க, m3 is 2 kilogram but x3 value is a/2. clear, இதுதான் நான் அடுத்த ஸ்டெப்ல அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், என்னோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகே, சப்போ m1 ஓட value 1, x1 0 and m2 3/2 kilogram and x2 that is a only. Right, and m3 2 kilogram and x3 a/2. clear, okay, and divided by நமக்கு m1 plus m2 plus m3. so m1 வந்து 1 kilogram, m2 வந்து 3/2 kilogram and m3 வந்து 2 kilogram. right, so m1 plus இங்க ஒரு 3 இருக்கு, அதுல ஒரு 2 இருக்கு, 3/2 இல்லையா, right, நமக்கு 9/2 கிடைக்கும் இல்லையா. இங்க என்ன கிடைக்கும், total mass value 9/2 கிடைக்கும். so இப்ப denominatorல 2 இருக்குதுனால இந்த 2 இந்த 2 இந்த 2 எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ரைட், சோ அப்ப இங்க நமக்கு 1 into 0 நமக்கு again 0 ஆயிடும். so 3 இருக்கு, இங்க ஒரு a இருக்கு இல்லையா, so 3a, அடுத்து 2 இருக்கு, a இருக்கு, so 2a divided by 9. ஓகே, சோ அப்ப 3a plus 2a வை நம்ம 5a ன்னு வச்சுக்கிட்டா 5a/9ங்கிறது x axisல இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டாரோட வேல்யூ. x axisல இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டாரோட வேல்யூ. you got it, right? okay, the same way try to calculate the next one. so the next one, y axisல இருக்கக்கூடிய coordinate value position vector. so ycm equal to என்ன ஃபார்முலா எழுதலாம், m1 y1 plus m2 y2 plus m3 y3 divided by total mass again 9/2, m1 plus m2 plus m3, so I'm writing 9/2. okay, right, so m1 value, what is m1 value, that is 1 kilogram. listen, இப்போ நான் டயகிராம்ல பார்த்து சொல்லிட்டு வந்துறேன், நான் எழுதும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1 kilogram mass பொறுத்த வரைக்கும் y1 coordinate value 0. செகண்ட் மாஸ் ஆன 3/2 kilogram mass பொறுத்த வரைக்கும் y2 coordinate value 0 again. okay, and 2 kilogram third mass, அதோட y3 value √3/2a. clear, இதுதான் நம்ம அதுல just substitute பண்ண போறோம். values already நம்ம diagram மூலமா calculate பண்ணியாச்சு, just substitute பண்றோம். okay, so y1 value is 0 and y2 is 3/2 and m2 3/2, y2 is again 0 and m3 is 2 and y3 is we have calculated, that is √3/2a. okay, and divided by again 9/2. okay, so you can cancel this 2, right, this 2 and this 2, and again this will become 0 and 3 into 0 again becomes 0. okay, so finally you are getting 2, right, yeah, 2√3a/9, 2√3a/9. okay, so only one thing, இதை நீங்க எப்படி வேணா சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் என்னோட ஸ்டைல் எனக்கு எது ஈஸியா இருக்கும் நான் சொல்றேன். நான் என்ன பண்றேன்னா, இந்த 9 இருக்குது இல்லையா, ரைட், இந்த 9 இருக்குது இல்லையா, இந்த 9 நான் 3 into 3 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா, 9 நான் எப்படி எழுதிக்கலாம், 3 into 3 ன்னு எழுதிக்கலாம். இதுல ஒரு 3 ஓகே, ஃபர்ஸ்ட் 3 அப்படியே வச்சுட்டு செகண்ட் 3 √3 into √3 ன்னு எழுதிக்கலாம். பாத்தீங்களா, √3 into √3 ன்னு எழுதிக்கலாம். ஓகே, சோ நான் 9 3 into √3 into √3 ஆல ரீப்ளேஸ் பண்ணுவேன். எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா கிடைக்கும். ஓகே, சோ 2 into √3a, இங்க நமக்கு 3 into √3 into √3. ஓகே, சோ இனி நான் ஒரு √3 இன்னொரு √3 கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் 2a/3 √3 ன்னு கிடைக்கும். ஓகே, 2a/3 √3 ன்னு சொல்லி கிடைக்கும். கிளியர் கட்?
Okay, right? So இப்போ x axis ல coordinate value that is 5a by 9, y axis ல coordinate value 2a. Okay, இங்க தெரியுதா 2a by 3 root 3 ன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஆப்ஷன் இங்க நமக்கு இருக்கா? ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கல. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைட்? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்க எழுதிக்கோங்க. எக்ஸ் கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? 5a by 9. ஓகே, அண்ட் y கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? 2a by 3 root 3. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். எனி டவுட்? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிரியதர்ஷினி, எனி டவுட்? If there is any doubt, you can ask me. Doubt எதுவும் இல்லைன்னா நம்ம next question பார்க்கலாம். If there is any doubt, கேளுங்க. Doubt இல்லைன்னா நம்ம next question பார்க்க போறோம். Okay. Any doubt? Right? Very good. Thank you so much, Priya. Thank you so much. Okay. And next question, parallel level question. இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது இந்த சாப்டர்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதுல என்ன மாதிரி நீட்ல கொஸ்டின் கேட்டாலும் அதை சால்வ் பண்ண நீங்க ரெடி ஆகணும். உங்களை ரெடி பண்றதுக்கு தான் நான் இந்த வாட் பர்மா செஷன்ல இம்பார்ட்டன்டான இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்றேன். அதுவும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு புரியும்படி தான் பண்றேன்னு நம்புறேன். ஓகே, வை நோ ஈவினிங் கிளாஸஸ்? ஓகே, அப்படிதானே? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், பட் வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஓகே, ஃப்ரம் இன்னல இருந்து நமக்கு கிளாஸ், இன்னைக்கு இருந்து நமக்கு கிளாஸ். ஓகே, Priya, what do you want me to teach in evening session? Do you want any one shot? I'm planning to take the one shot. Okay, you just tell me which lesson you want, because Priyadarshini is one of the students continuously attending my live sessions. That is why I'm asking you. Okay, I'm going to teach the one shot. You give me the chapter. In the chapter நம்ம எடுக்கலாம் இன்னைக்கு. Priya, you know very well, in this V Tamil NEET X channel, நம்ம வேதாந்து channel, இந்த சேனல் எஸ்பெஷலி பிசிக்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் சாப்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ அவங்களோட குறைவு என்ன இருக்கோ அதை வச்சுதான் நான் சாப்டர் எடுக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் பண்றவங்களுக்கு. ஸோ யூ வாண்ட் ரே ஆப்டிக்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ டுடே ஈவினிங் ஒன் ஷாட் இஸ் ரே ஆப்டிக்ஸ். ஓகே பிரியா, for you only, because you are the only one student, okay, continuously attending my classes. Okay, if you want ray optics, I'll do it today. Okay, நம்ம இன்னைக்கு பண்ணலாம். Okay, ray optics one shot with the previous year questions, because every one shot, okay, இப்போ நீங்க ஒரு வீடியோ எடுத்து பார்க்க போறீங்க. ஓகே, ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு கம்ப்ளீட் சாப்டர் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட டைம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் ஒன், எல்லாருக்கும் ப்ரீஷியஸ் ஒன், பட் எனிவேஸ் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஒன் ஷாட் பார்க்க போறீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் ரொம்ப, ஹலோ ரஞ்சன், ஓகே, நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் ரொம்ப அவசியம். பிகாஸ் மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, மேம் நான் ஒரு 2 hours உட்காந்து ஒரு ஒன் ஷாட் வாட்ச் பண்ணேன் மேம், ஒரு யூஸும் இல்லை மேம், எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால ஒரு சின்சியர் நீட் ஆஸ்பிரன்ஸ் தான் நம்ம வாட்டர் செஷன்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க நம்புறேன். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்களுக்கு டைம் கரெக்டான இடத்துல அதை எடுத்துட்டு போகணும். ஓகே, ஸோ சும்மா ஒரு பேசிக்ஸான ஒன் ஷாட் எதுவும் பார்க்காதீங்க, டீடைல்டு செஷன்ஸ் பாருங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம ரே ஆப்டிக்ஸ் தொடங்கலாம் பிரியா. ஓகே, எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்களும் ஒரு நோட் எடுத்துக்கோங்கடா. ஓகே, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு இல்லை, இந்த மார்னிங் செஷன்ல நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸுமே நீங்களும் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மேம் உங்களுக்கு நீங்க படிச்ச சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளை வச்சுட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் ஐடியா வச்சு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வருதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கா நான் பார்த்து சொல்றேன். ஓகே, ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அதை XY கோஆர்டினேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட், ஓகே, ஸோ XY கோஆர்டினேட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஏதாவது டவுட் இருக்குல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல எதுவும் மிஸ் ஆகுதுன்னா யூ ஷுட் ஆஸ்க். Okay, the XY coordinate of center of mass of a uniform L-shaped lamina of mass 3 kilogram. So, இங்க நமக்கு ஒரு XY coordinateல, இந்த மாதிரி XY coordinateல, okay, so நமக்கிட்ட ஒரு L-shaped thin sheet வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு?
ஒரு L ஷேப்ல thin sheet வச்சிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ thin sheet ஓட டைமென்ஷன் இதோ இந்த லென்த் வைஸ் நமக்கு 2 மீட்டர். ஓகே ஸோ இந்த லென்த் நமக்கு 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர். இங்க ஒரு L ஷேப்ட் லாமினா ஷீட். ஓகே இது thin sheetனா இட் இஸ் a lamina one இல்லையா. ஸோ எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ல வச்சிருக்காங்க. இதை வச்சுட்டு உங்ககிட்ட கேட்ட விஷயம் என்ன, the center of mass of, look at the word என்ன கேக்குறாங்கன்னு, center of mass of a uniform L-shaped lamina of mass 3 kilogramனு சொல்லி கேக்குறாங்க. ஸோ 3 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய அதோட center of mass value என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இதை நீங்க நல்ல டீட்டெயிலா கவனிக்க. ஸோ இங்க நமக்கு ஜஸ்ட் 3 கிலோகிராம்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. எது நமக்கு 3 கிலோகிராம்னு கொடுக்கல. ஓகே ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இங்க நம்ம கிட்ட 3 மாஸ் இருக்கு இல்லையா. ஓகே அந்த thin sheet 3 பாக்ஸஸா எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இது ஒரு பர்டிகுலர் போர்ஷன், then this is another portion and this is a third portion. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு இல்லையா. என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும் சென்டர் ஆஃப் மாஸ்ல ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, ஹோமோஜீனியஸ் ஆப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. அப்போ ஹோமோஜீனியஸ் ஆப்ஜெக்ட் அதோட ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும், ஜியோமெட்ரிக் சென்டர்ல இருக்கும். அப்படிதானடா. ஓகே எங்க இருக்கும், ஜியோமெட்ரிக் சென்டர்ல இருக்கும். யூசுவலா ஹோமோஜீனியஸ் ஆப்ஜெக்டோட மாஸ் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம எங்க இருக்கிறதா அஷ்யூம் டு பி கான்சென்ட்ரேட்டட் ரைட். எங்க இருக்கிறதா நம்ம அஷ்யூம் பண்ணி சென்டர்ல இருக்கிறதா அஷ்யூம் பண்ணிப்போம் இல்லையா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இப்போ எங்க 3 பாக்ஸஸ் இருக்கு. ஓகே 3 பாக்ஸஸ் 3 மாசஸ் இருக்கு. ஸோ இது இந்த மாஸுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். திஸ் இஸ் 1 and இது மாஸ் இல்ல, ஜஸ்ட் நம்பர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் மாஸ் அண்ட் செகண்ட் மாஸ், இது தேர்ட் மாஸ். ஸோ இவங்க 3 பேரோட சென்டர் ஆஃப் மாஸ், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கும், செகண்ட் ஒன்னோட சென்டர் ஆஃப் மாஸ் அதுவும் சென்டர்ல இருக்கும், தேர்ட் ஒன்னோட சென்டர் ஆஃப் மாஸ் அதுவும் சென்டர்ல இருக்கும். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் செகண்ட் ஒன்னோட சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் தேர்ட் ஒன்னோட சென்டர் ஆஃப். நான் சொல்றதுல ஏதாவது மிஸ் ஆனா என்கிட்ட கேட்கணும். ஓகே ரைட். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத டீடைலா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இது எக்ஸ் ஒய் பிளேன்ல வச்சிருக்காங்க இல்லையா. ரைட். ஸோ அப்போ ஒவ்வொரு மாஸுக்கும் எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும், ஒவ்வொரு பாக்ஸ் 3 பாக்ஸஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே நான் எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ரைட். ஸோ அப்போ நமக்கு இங்க 3 கிலோகிராம் மாஸ் இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிலோகிராம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமா. இதுல ஒரு 1 கிலோகிராம், இதுல 1 கிலோகிராம், இதுல ஒரு 1 கிலோகிராம். இப்போ நீங்க நல்ல கவனிக்கல. இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது XY பிளேன்ல இருக்கிறதுனால எனக்கு X1 கோஆர்டினேட் வேல்யூவும் Y1 கோஆர்டினேட் வேல்யூவும் வேணும். ஓகே ரைட். ஸோ அது இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தேன்னா இதை நான் என்னன்னு எடுத்துக்கலாம், X1 Y1. செகண்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தேன்னா X2 Y2. ஓகே தேர்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தேன்னா X3. ஓகே X3 Y3. ஓகே ஃபர்ஸ்ட் நான் நல்லா கவனிக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா கேங்க. இப்போ X1 Y1 இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கா. அப்ப X1 ஓட வேல்யூ நான் என்ன கொடுக்கலாம், எனி ஐடியா? X1 ஓட வேல்யூ இங்க நான் என்ன கொடுக்கலாம்? X1 ஓட வேல்யூ மேம் இங்க ஒரு வேல்யூ கொடுத்தாகணும் இல்லையா. சோ என்ன கொடுக்கலாம், சின்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு இங்க சென்டர்ல இருக்கிறதுனால X1 ஓட வேல்யூ எப்படி கொடுக்குறேன் பாருங்க. இது நம்மளோட ஆரிஜின் இல்லையா, இது நம்மளோட ஆரிஜின். ஓகே ஆரிஜின் பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இது இந்த இடத்துல இருக்கு. கவனிங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் ஃபோக்கஸ் பண்றேன், X1ல ஃபோக்கஸ் பண்றேன். இது சென்டர் ஆஃப் மாஸ் பாருங்க, இது நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். சோ X1ங்கிறது இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதானே X ஆக்சிஸ் கரெக்ட்டா, ஆரிஜின்ல இருந்து இதானே X ஆக்சிஸ் ரைட். சோ நம்ம இந்த X ஆக்சிஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த X ஆக்சிஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க நல்லா யோசிக்கலாம். இவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல ரைட், இவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல, இது நம்ம 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் கரெக்டா. அப்ப இதுல ஹாஃப் போர்ஷன் மட்டும் எடுத்தா இதை நம்ம என்னன்னு கொடுக்கலாம், இதுல ஹாஃப் போர்ஷன் மட்டும் எடுத்தா இதை நான் 1 மீட்டர் கொடுக்கலாம். ஓகே அதுலயும் ஹாஃப் எடுத்தேன்னு வைங்களேன். ஓகே அதுலயும் இந்த சென்டர் வரைக்கும் அதுலயும் நான் ஹாஃப் எடுத்தேன்னா இதை நான் ஹாஃப் மீட்டர்னு கொடுக்கலாமா, 1/2 கொடுக்கலாம் கரெக்டா. என்ன கொடுக்கலாம், 1/2 கொடுக்கலாம். சோ எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ 1/2. அப்ப X1 ஓட வேல்யூ தட் இஸ் 1/2. யூ காட் மை பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 மீட்டர். 2 பாக்ஸுக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தா அதுல பாதி 1 மீட்டர். அந்த ஒரு பாக்ஸ்லயும் ஹாஃப் இன்னும் பாதி எடுத்தீங்கன்னா அதுலயும் பாதி தட் இஸ் ஹாஃப் ரைட். சோ பிகாஸ் இந்த சென்டர் ஆஃப் மாஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம் இல்லையா, அப்ப இது ஹாஃப்னா இதுவும் ஹாஃப் தானே ரைட். சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் along x axis X1 கோஆர்டினேட் வேல்யூ 1/2. யூ காட் இட் ரைட். எதுவும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம்.
y1 எப்படி மேம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. y1 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது சென்டர் ஆஃப் மாஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு இங்க இருக்கு. y ஆக்சிஸ்ங்கிறது இதோ இவ்ளோ டிஸ்டன்ஸ் இல்லையா? இங்க பாருங்க இதோ இவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, சோ இவ்ளோ டிஸ்டன்ஸ் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அகைன் லிசன், y ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் இவ்ளோ டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்னா இதுல ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தா அது எவ்வளவு இருக்கும்? 1 மீட்டராக இருக்கும். ஓகே, இதுல ஹாஃப் பாக்ஸ் மட்டும் எடுத்தா அதுல எவ்வளவு இருக்கும்? 1/2 half. சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ் இந்த ஹாஃப் எடுத்தோம்னா 1/2. இது அடுத்த சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துச்சீங்கன்னா அடுத்த சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்தீங்கன்னா 1/2. அப்ப 1/2 plus 1/2 plus 3/2 நமக்கு என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும் இல்லையா? என்ன கிடைக்கும்? 3/2. அப்ப y1 பொறுத்த வரைக்கும் இதுதானே. ஓகே, இந்த கோஆர்டினேட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 3/2 இருக்கு. ஓகே, 3/2. கிளியர் கட்? கிளியர் கட்? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ, பிகாஸ் நமக்கு இதுல டவுட் இருந்ததுன்னா நான் அடுத்து சொல்ல வர்றது உங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்க கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போலாம். ஓகே, கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த x1 ஓட வேல்யூ 1/2 x2 ஓட y1 ஓட வேல்யூ 3/2 எப்படி வந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, எனி டவுட்? எனி டவுட்? பிகாஸ் இது கிளியராக இருந்தா மட்டுமே நான் சொல்லக்கூடிய இந்த செகண்ட் பாக்ஸ் அண்ட் தேர்ட் பாக்ஸோட வேல்யூஸ் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுலயே உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா நான் நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கிளியர்? ஓகே, எனி டவுட்? எனி டவுட்? Okay, so I hope it's clear. Ranjan. Priyadashni. Okay. So if it is clear, second box oda x2 value என்ன y2 value என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? second box oda x2 value என்ன y2 value என்ன? இப்போ நான் first one டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணேன், second one a bit fast போறேன், கவனிங்க, நல்ல கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இது second box. செகண்ட் பாக்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் இதோ இங்க இருக்குது. கரெக்ட்? செகண்ட் பாக்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் இதோ இங்க இருக்குது. சோ அப்ப இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்தா இதுதான் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வேல்யூ. சோ ஆல்ரெடி இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? x2 பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க என்ன எடுத்திருக்கோம்? ஹாஃப்னு எடுத்திருக்கோம், 1/2 எடுத்திருக்கோம். சோ இங்கேயும் நமக்கு 1/2 கொடுக்கலாம். சோ இங்க x2 ஓட வேல்யூ நான் 1/2 கொடுக்குறேன். And what about the y2? இது செகண்ட் பாக்ஸ். y2 சொல்லும்போது இவ்வளவுதான் இருக்கு, கரெக்டா? ஓகே, சோ ஆல்ரெடி டோட்டலா 2 மீட்டர், இந்த பாக்ஸ் எடுத்து 1 மீட்டர், அதுலயும் ஹாஃப் எடுத்து ஹாஃப் சொல்லிருக்கேன் இல்லையா? அப்ப இந்த வேல்யூ அடுத்து ஹாஃப். சோ y/2 வேல்யூவும் இங்க ஹாஃப் தான். கிளியர்? ஓகே, இனி தேர்ட் பாக்ஸ் போலாம். தேர்ட் பாக்ஸ் இஸ் திஸ். சோ தேர்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. சோ ஆரிஜின்ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது சென்டர் ஆஃப் மாஸ் இதோ இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கும் பொழுது இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்ட்? ஓகே, உங்களுக்கு தெரியும் இது டோட்டல் வேல்யூ 2 மீட்டர், இதுல ஹாஃப் வேல்யூ ஹாஃப் இல்லையா? அப்ப யோசிங்க, இவ்ளோ இருக்கு இல்லையா? இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த போர்ஷனுக்கு ஒரு ஹாஃப், இதுல இருந்து அடுத்த சென்டர் வரைக்கும் ஒரு ஹாஃப். ஓகே, இதுல இருந்து அடுத்த ஆரிஜின் வரைக்கும் வரக்கூடியது இன்னொரு ஹாஃப். 3/2 சாரி 1/2 1/2 1/2, so totally 3/2 இல்லையா? ரைட்? சோ அப்ப x3 ஓட வேல்யூ இங்க 3/2 and y3 கால்குலேட் பண்ணிடலாமா? y3 யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கு சென்டர் ஆஃப் மாஸ், yங்கிறது இவ்ளோ டிஸ்டன்ஸ் தான். சோ அகைன் ஹாஃப் மட்டும் கொடுத்தா போதும் இல்லையா? சோ 1/2. சோ இந்த கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு x1 y1 வேல்யூ 1/2 3/2, x2 y2 வேல்யூ 1/2 1/2, x3 y3 வேல்யூ 3/2 1/2ங்கற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்ததுன்னா இனி வரக்கூடிய ஃபார்முலாஸ் தான், இனி வரக்கூடியது எல்லாமே ஃபார்முலா, அதை ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். பட் இதை கால்குலேட் பண்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அதனாலதான் இதை நான் மேம் ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறேன். உங்கள்ட்ட ரிப்பீட்டடா நான் கொஸ்டின் கேட்கறதுக்கான ரீசன் இதுதான். உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி நான் மறுபடியும் அதுக்கு தான் கேட்கறேன். So x1 value 1/2, y1 value 3/2, x2 value 1/2, y2 value 1/2, and x3 is 3/2 and y3 is 1/2. Clear? Okay, if it is clear, இனி அடிச்சு பொழிக்க வேண்டியதான். ஓகே, அடுத்தது நம்ம கிட்ட என்ன இருக்கு? இனி நமக்கு xy கோஆர்டினேட் பிளேன்குள்ள வச்சாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டர் கால்குலேட் பண்ணணும். சோ x ஓட பொசிஷன் வெக்டர் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்டா? x ஓட பொசிஷன் வெக்டர் ஃபார்முலா டீடைலுக்காக நான் நெக்ஸ்ட் லெவல் போறேன், நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன். x ஓட பொசிஷன் வெக்டர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், m1 x1 plus m2 x2 plus m3 x3 divided by m1 plus m2 plus m3. This is the formula. Okay, for each and every question I don't want to write இல்லையா? So m1 value it is 1 kilogram இல்லையா? ஓகே, m1 வேல்யூ 1 கிலோகிராம் அண்ட் மாஸ் வேல்யூ இங்க டோட்டலி 3 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப m1 வேல்யூ 1 கிலோகிராம் தான், m2 வேல்யூ செகண்ட் பாக்ஸுக்கு
இருக்கக்கூடிய வேல்யூ 1 கிலோகிராம் தான். third box ஓட வேல்யூ 1 கிலோகிராம் தான். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ m1 வேல்யூ தட் இஸ் 1. ஓகே x1 வேல்யூ is 1 kg. Yeah, so 1 into 1 kg. Then m2 value it is 1 and x2 value again 1 by 2. Right? And m3 value it is 1 and x3 value it is 3 by 2. It is 3 by 2. And divided by total mass 1 plus 1 plus 1 that is 3. So 3 kilogram. Right? Okay. So 1 into 1 plus 1. So 2 by 2 கிடைக்கும். 2 by 2 நம்ம 1 ன்னு வச்சுக்கலாம். Okay. Then again 1 plus 1 by 2. அது ஒரு 2 by 2 1. Again இதுலயும் ஒரு 1 கிடைக்கும். So 1 plus 1 2 ன்னு வச்சுக்கலாம். அப்ப 2 plus இங்க நமக்கு என்ன இருக்கு? 3 by 2. 2 plus 3 by 2 by 3. 2 plus 3 by 2 நமக்கு 5 by 2 கிடைக்கும். So 5 by 2 by 3 and 2 denominator எடுத்தா 5 by 6 ன்னு கிடைக்கும். So x axis ல இருக்கக்கூடிய coordinate value 5 by 6 ன்னு கிடைச்சிருக்கு. இனி நீங்க y axis க்கு calculate பண்ணுங்க. y axis ஓட value நம்ம என்ன கொடுக்கலாம்? y axis m1 y1 plus m2 y2 plus m3 y3 divided by m1 plus m2 plus m3. Okay, right? So m1 ஓட value again 1. But y1 value when y1 value it is 3 by 2 and y2 value it is 1 by 2. Okay, right? And y3 value again 1 by 2. So y1 y2 y3 ஓட values பார்த்தாச்சு. இனி இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m1 வந்து 1, m2 நம்ம y1 எடுத்தோம் 3 by 2 and m2 is 1 again and y2 value it is 1 by 3. m3 is 1 and y3 value again ஒரு 1 by 2 and total mass எடுக்கும் பொழுது நமக்கு 3 கொடுத்துக்கலாம். Okay, right? So again ஒரு 1 plus 3 by 2 இல்லையா? 1 into இது ஒரு 3 by 2 கிடைச்சிருக்கு. Again 1 into 1 by 2 so 2 by 2 again 1 ன்னு சொல்லி கிடைக்கும். Again இதுல ஒரு 1 plus 1 by 2 1 ன்னு சொல்லி கிடைக்கும். So 3 by 2 plus 2 5 by 2 கிடைக்கும். 5 by 2 by 3. So 5 by 2 by 3 இதை நீங்க 5 by 6 ன்னு எழுதிக்கலாம். Okay, so இப்போ x coordinate ல இருக்கக்கூடிய value 5 by 6 and y coordinate ல இருக்கக்கூடிய value 5 by 6 தான். Okay, right? So இந்த question பொறுத்த வரைக்கும் x coordinate ல இருக்கிற value என்ன? Okay, x coordinate ஓட value 5 by 6 and y coordinate value 5 by 6. இதுதான் questionக்கான answer. Clear is this? Clear is this? Any doubt? இந்த questionல யாருக்காச்சும் ஏதாச்சும் doubt இருக்கா? Doubt இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். Doubt இல்லைன்னா மட்டுமே நாம next போலாம். Doubt இல்லைன்னா நாம என்ன பண்ணலாம்? Next question பார்க்கலாம். Next question. Any doubt, Priya? If there is no doubt, give a thumbs up. If there is any doubt, நீங்க கேட்கலாம். அதை நம்ம clear பண்ணிட்டு next போலாம். சீக்கிரம். சரி. Any next question? Any next question? Okay, so next question என்ன கொடுத்திருக்காங்க? A circular disc of radius r கொடுத்திருக்கு. Okay, next question நல்லா கவனிக்கணும். Next question இதே போல நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு டெஃபினட்டா புரியும். Because இந்த 1 hour work sessionல இருக்கக்கூடிய questions எல்லாமே சும்மா நார்மல் question அதெல்லாம் இல்ல. Okay, it is like advanced level question, moderate to advanced level question. So அதை நம்ம moderate கூட நடக்கல, just advanced level question. இதை நீங்க practice பண்ணும்போது மட்டுமே எல்லா type of questions-உம் அதோட understanding and the concept, the repeated sums எல்லாமே உங்களுக்கு understand ஆகும். அதுக்கான அந்த sum எடுத்துருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க கவனிங்க. A circular disc of radius r. A circular disc of radius r has uniform thickness. என்கிட்ட ஒரு circular disc இருக்கு. Listen, ஒரு circular disc இருக்கு, அதோட radius வந்து r. Okay, it has the uniform thickness. Okay, fully complete thick-ஆ இருக்கு. thickness uniform spread ஆகிருக்கு. இப்போ a circular hole of a diameter equal to the radius of the disc has been cut from the disc as shown in the figure. Okay, so in the circular hole, okay, the circular hole of diameter இருக்கக்கூடியது equal radius இருக்கக்கூடியது equal radius. ஆல்ரெடி இந்த total circle எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த total circle center இந்த பார்ட்ல இருக்குல்லடா. ஓகே, அப்ப இது நமக்கு ரேடியஸ் ஆர்னா இதோட அடுத்த போர்ஷனும் ரேடியஸ் ஆர் தானே. அதனாலதான் சொல்றாங்க நீங்க கட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த போர்ஷனோட ரேடியஸும் ஆர். ஓகே, ரைட். இப்ப டோட்டல் டயாமீட்டர்ல இருந்து ரேடியஸ் ஆருக்கு எடுக்கிறோம். சோ அப்ப இது ஆராக இருந்ததுன்னா இதுவும் ஆர் தானே. சோ அப்ப இந்த ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வெளியில எடுக்கிறோம். ஓகே, அப்ப இதுதான் கட்டிங் ஒன். ஓகே, இதை மட்டும் நம்ம கட் பண்ணி வெளியில எடுத்துறோம்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கொஸ்டின் ரைட் சோ வெளியில எடுத்த பிறகு என்ன கால்குலேட் பண்ணோம்னா the center of mass the center of gravity of the remaining portion of the disk lies on the diameter of the disk at a distance x to the left of the center of mass of the original disk the value of x என்னன்னு கேக்குறாங்க சோ center of gravityயும் center of massum இந்த இடத்துல நம்ம சேமா ட்ரீட் பண்ணுவோம் சோ நீங்க நான் திரும்ப சொல்றேன் சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் நீங்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க ஷிஃப்ட் ஆகும் சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆகும் எங்க ஷிஃப்ட் ஆகும்னா மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நோக்கி ஷிஃப்ட் ஆகும் மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நோக்கி ஷிஃப்ட் ஆகும் இதுதான் இங்க நடக்கும் ஓகே right அப்ப center of mass actually இந்த டிஸ்கோட full complete mass ஓட center of mass இதோ இங்க இருந்தது சோ இதுல இந்த r distance இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த center of mass left நோக்கி ஷிஃப்ட் ஆகும் ரீசன் என்ன நான் சொல்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி பாருங்க நீங்க படிச்சதோட கம்பேர் பண்ணி பாருங்க சென்டர் ஆஃப் மாஸ் லெஃப்ட் நோக்கி ஷிஃப்ட் ஆக ரீசன் என்ன பிகாஸ் இது எம்டி ஒன் ஆயிடுச்சு இங்க மாஸ் இல்லாத பாத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்காது சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன டோட்டல் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி ஜஸ்ட் அஸ்யூம் டு பி கான்சென்ட்ரேட்டட்னு படிச்சிருக்கோம் இல்லையா ரைட் சோ இந்த மாஸ் இருக்கக்கூடிய போர்ஷன் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல மாஸ் இருக்குமா இல்ல அது ஷிஃப்ட் ஆகும் எது நோக்கி ஷிஃப்ட் ஆகும் மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய போர்ஷனான இந்த லெஃப்ட் டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆகும் புரியுதா கிளியரா இருக்கா ரைட் தட்ஸ் இட் சரி சோ இப்போ அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸும் சேமாக நம்ம ரெண்டையும் நம்ம சேமா வச்சு கால்குலேட் பண்றோம் ஓகே இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி will be equal to சென்டர் ஆஃப் மாஸ் இப்போதைக்கு ஓகே சோ இதுல இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா சோ ரிமைனிங் போர்ஷனோட என்ன கேட்டிருக்காங்க இந்த வேர்டை பாருங்க ரிமைனிங் போர்ஷனோட பொசிஷன் வெக்டார் கேட்டிருக்காங்க ரிமைனிங் போர்ஷனோட சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க ஓகே எக்ஸ்னா என்ன பொசிஷன் வெக்டர் ரிமைனிங் போர்ஷன் இருக்கு சோ பட் டோட்டல் லிஸ்ட்ல இருந்து இத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஷேடட் பார்ட் இருக்குல்ல இதுதான் ரிமைனிங் போர்ஷன் சோ एक्चुअली இத நோக்கி சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு இதோட பொசிஷன் வெக்டர் என்ன சென்டர் ஆஃப் மாஸ் வேல்யூ என்ன எக்ஸ் ஓட வேல்யூ என்ன நம்ம கால்குலேட் பண்ணனும் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பிரியாக்கு क्वेश्चनல கிளியரா இருக்கா பிரியா क्वेश्चन கிளியரா இருக்கா எதுவும் டவுட் இருக்குனா இப்பவே கேட்ருங்க क्वेश्चन கிளியராக இருக்கா क्वेश्चन நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருக்கா Ma'am, when exam is near losing. இப்படி இருக்க கூடாது பிரியா. Who's this Raja? நீங்க மாஸ். Thank you so much Raja FC. Okay, thank you for joining. Try to attend all the live session because in the 1 hour session I'm spending for you guys. Okay, because நம்ம V Tamil NEET X சேனலுக்கு வரக்கூடிய பசங்களுக்கான பிசிக்ஸ்ல இங்க ஒரு கம்ப்ளீட் ஐடியா கண்டினியூஸ் செஷனை நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது கிடைக்கும். பட் எனிவே ஒரு 1 hour மார்னிங் எழுந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் படிச்சாகணும். பட் என்ன படிக்கணும் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு எதுவும் தெரியல படிக்க வேண்டியது நிறைய இருக்கு ஸோ யாராச்சும் சொல்லி தந்தா நல்லா இருக்கும் அதுவும் இந்த ஏர்லி மார்னிங்ல சொல்லி தந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்னோட V Tamil NEET X சேனல்ல நம்ம V Tamil NEET X சேனல்ல என்னோட செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் பிரியா டே பை டே ஹோப் லாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை பிரியா ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ நாளா நீங்க எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்து படிச்சிருக்கீங்களோ ஓகே அதுக்கான ரிசல்ட் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அந்த நம்பிக்கை எப்பவுமே நமக்கு வேணும் ஓகே ரைட் கான்ஃபிடென்ட்டா இருங்க ஓகே எந்த இடத்துலயும் எனக்கு இது குறைஞ்சிருமோ மார்க் வராதோ வருமோ அந்த டைனமோ வேண்டாம் ஓகே டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இன்னமும் பண்ண போறீங்க இன்னமும் நம்ம கையில 3 month இருக்கு ஓகே 3 months ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு ஓகே கிராக் பண்ணிடுவீங்க ஈஸியா கிராக் பண்ணிடுவீங்க டோன்ட் வரி ஓகே we are here right ஓகே clear so in this clear நாம இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கால்குலேட் பண்ணலாம் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஒரு டிஸ்கோட ஒரு போர்ஷன் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லிடலாம் பட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ங்கிறதுக்காக மேம் திரும்ப சொல்றேன் it depends on the it completely depends on the category okay என்ன கேட்டகரியில இருக்கீங்க தென் இன்னொரு விஷயம் இப்பவே நீங்க 580 மார்க்ஸ்னு டிசைட் பண்ண கூடாது ரீசன் என்னன்னு தெரியுமா இப்ப 2025 எக்ஸாம்லாம் வச்சு நம்ம பாக்குறச்ச क्वेश्चनோட டஃப்னஸ் ஓகே क्वेश्चन நமக்கு எந்த லெவல்ல இருக்கு क्वेश्चनோட டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து உங்களுக்கு கட் ஆஃபும் கம்மியாகுது இல்லையா ரைட் சோ இந்த மாதிரி கட் ஆஃப்ல சேஞ்சஸ் வருது क्वेश्चनோட டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து இது எல்லாமே நீங்க அடுத்த எக்ஸாம் கட்டு டிசைட் பண்ணணும் ஓகே பட் இப்போ நான் கிராக் பண்ணணும் ஓகே நீங்க ஒரு டைம் ஒரு காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்கணும்னா நீங்க அதை மட்டுமே மைண்ட்ல வச்சு உங்களோட 100% கொடுங்க டெஃபினட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ரைட் பிரியா
இந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன்டா. இதுக்கான ஆன்சர் கால்குலேட் பண்ணலாமா? ரிமைனிங் போர்ஷனோட பொசிஷன் வெக்டார் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணனும்டா. ஓகே, சோ ரிமைனிங் போர்ஷனோட பொசிஷன் வெக்டார் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? கேவிட்டி இஸ் கேவிட்டி ஆஃப் an object னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அதோட ஃபார்முலா என்ன? ரிமைனிங் போர்ஷன் கால்குலேட் பண்ற ரிமைனிங் போர்ஷன் பொசிஷன் வெக்டார் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா R vector for the remaining mass will be equal to minus m cavity portion oda mass, okay, and cavity portion oda position vector divided by remaining portion oda total mass. இதுதான் formula இல்லையா? remaining portion oda total mass. So remaining portion oda position vector calculate பண்ணனும்னா ஹோல் பண்ணி வெளியில எடுத்தீங்கல்ல, கேவிட்டி பண்ணி எடுத்தீங்க இல்லையா, அந்த கேவிட்டி portion oda mass சப்ட்ராக்ட் பண்ணனும். அதோட position vector ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு divided by the remaining portion oda mass calculate பண்ணனும். ஓகே ரைட். சோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வந்து இதெல்லாம் தனித்தனி வேல்யூஸ் நம்ம எடுத்துட்டு இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேவிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கேவிட்டி என்ன கால்குலேட் பண்ணலாம்? ரிமைனிங் மாஸ் எவ்வளவு வருது? ஓகே, பொசிஷன் வெக்டார் கேவிட்டி போர்ஷனோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு தனித்தனி டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, டைம் சேவ் பண்ண முடியும், குயிக்கா பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, இங்க எனக்கு கேவிட்டி போர்ஷனோட மாஸ் நான் கால்குலேட் பண்ணனும். கேவிட்டி போர்ஷனோட மாஸ் நான் கால்குலேட் பண்ணனும். ஓகே, சோ அத நான் எப்படி கால்குலேட் பண்றேன் பாருங்க. அதுக்கான ஃபார்முலா கான்ஸ்டன்ட் ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான், ரிப்பீட்டடா அத யூஸ் பண்ண போறோம். ரொம்ப 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 டிஃபிகல்ட்டானதெல்லாம் கிடையாது. ஓகே ரைட். சோ கேவிட்டி போர்ஷன், அப்போ நமக்கு மாஸ் ஆஃப் கேவிட்டி போர்ஷன் ஃபார்முலா நமக்கு என்னது? கேவிட்டி இருக்கக்கூடிய அந்த ஏரியா இல்லையா, கேவிட்டி இருக்கக்கூடிய அந்த ஏரியா இன்டு மாஸ், லிசன், மாஸ் பெர் யூனிட் ஏரியா. ஓகே, ஒவ்வொரு யூனிட் ஏரியால இருக்கக்கூடிய மாஸ். ஓகே, கேவிட்டி போர்ஷனோட கேவிட்டி போர்ஷனோட ஏரியா, தென் ஒவ்வொரு யூனிட் ஏரியால இருக்கக்கூடிய மாஸ் நீ மல்டிப்ளை பண்ணா மட்டுமே கேவிட்டி போர்ஷனோட டோட்டல் மாஸ் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ரைட். சோ இந்த கேவிட்டி ஏரியா எப்படி? ஏரியானா ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். நார்மலைஸ் பண்ணுங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். கரெக்ட்டா? கேவிட்டி போர்ஷனோட கேவிட்டி போர்ஷனோட ஏரியான்னு கேட்டா நாம என்ன எழுதுறோம்? கேவிட்டி போர்ஷனோட ஏரியா மட்டும் எடுத்தா அதுல நமக்கு பை பை 4. ஓகே, அதாவது பை ஆர் ஸ்கொயர் பை 4 எழுதிக்கலாமா? அப்ப கேவிட்டி போர்ஷனோட ஏரியாக்கு எழுதும் பொழுது பை ஆர் ஸ்கொயர் பை 4. இது பேசிக் ஒன், இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஒன் இல்லையா? ரைட். ஸோ மாஸ் பெர் யூனிட் ஏரியா, மாஸ்னா டோட்டல் மாஸ் எம், பெர் யூனிட் ஏரியானா ஒவ்வொரு பை ஆர் ஸ்கொயருக்கும் நம்ம எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்ப எம் பை ஆர் ஸ்கொயர், எம் பை ஆர் ஸ்கொயர். ஓகே ரைட். சோ இதுல நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எல்லாம் கேன்சல் ஆகும். பை பை கேன்சல் ஆகும், ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். சோ கேவிட்டி போர்ஷன் m by 4. ஓகே, அப்ப டோட்டலா கேவிட்டி இந்த டிஸ்கோட டோட்டல் மாஸ் m ஆக இருந்ததுன்னா அதுல நமக்கு ஒரு குவார்டர் போர்ஷன் m by 4 மட்டும் ஹோல் பண்ணி வெளியில எடுத்துக்கோங்க, கேவிட்டி பண்ணி வெளியில எடுத்துக்கோ. இதுதான் கேவிட்டி போர்ஷனோட மாஸ். இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இனி நம்ம என்ன பண்ணலாம்? இனி நீங்க இந்த ஃபார்முலால பொசிஷன் வெக்டார் ஈஸி தான். பொசிஷன் வெக்டார் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? பொசிஷன் வெக்டார் கால்குலேட் பண்றதுக்கு இந்த டிஸ்கோட சென்டர்ல இது ஆரிஜின் இல்லையா? ரைட், அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ், அது ஆக்சுவலி இது டோட்டல் டயாமீட்டர். நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தது இந்த ஆர் இருக்கக்கூடிய ரேடியஸ் மட்டும் தான். ரைட், அப்ப பொசிஷன் வெக்டார் எடுக்கும்போது இப்ப டோட்டலா ஆர் இருக்குறீங்கன்னா அதுல ஹாஃப் லெவல் தான் நீங்க எடுக்கிறீங்க. அப்ப அலாங் எக்ஸ் ஆக்சிஸோட பொசிஷன் வெக்டார் r by 2 கொடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸோட பொசிஷன் வெக்டார், ஓகே, கேவிட்டி போர்ஷனோட பொசிஷன் வெக்டார் r by 2. சோ இனி நீங்க ரிமைனிங் போர்ஷனோட பொசிஷன் வெக்டார் எடுத்து வச்சிருக்கீங்களா? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m கேவிட்டியோட வேல்யூ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரியும். m கேவிட்டியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ் சைன் கொடுத்துக்கோங்க. m கேவிட்டி m by 4 னு கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ m by 4, ஓகே, இன்டு r கேவிட்டி பொசிஷன் வெக்டார் r by 2 இல்லையா? r by 2 and remaining portion value நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணனும்? டோட்டல் மாஸ்ல இருந்து ரிமைனிங் போர்ஷனான அந்த m by 4 சப்ட்ராக்ட் பண்ணனும். ஓகே, டோட்டல் மாஸான m ல இருந்து இந்த m by 4 மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணா போதும். ஓகே, கிளியர்? சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும் பொழுது நமக்கு இங்க m இருக்கு, இங்க r இருக்கு இல்லையா? ரைட், அதுக்கு ஒரு m இருக்கு. சோ நாம என்ன பண்ணலாம்? இந்த m minus m by 4 இருக்குல்ல, அது நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? 4m minus m by 4, that is 3m by 4 னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ரைட், சோ நீங்க ஒரு m இங்க நீங்க கேன்சல் பண்ணிடலாம். இதுல r இருக்கு, இதுல 4 இருக்கு, இதுல 2 இருக்குல்ல, 4 into 2 நமக்கு 8 னு கிடைக்கும். சோ minus r by 8 divided by இதுல நமக்கு என்ன இருக்கு? 3 by 4. ஓகே, 3 by 4. எதுக்கு நமக்கு 3 by 4 இருக்கோ? ஒரு m கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? ஆக்சுவலி 3m by 4, அதுல தான் நம்ம ஒரு m கேன்சல் பண்ணோம். சோ இப்போ ஃபைனல் ஆன்சர் இங்க என்ன கொடுத்துக்கலாம்? 3 by 4 னு கொடுத்துக்கலாம். 3 by 4. So minus r by 8 into 3 by 4 எப்படி எழுதிக்கலாம்? minus r by 8 into 4 by 3 னு எடுத்துக்கலாம்.
ஓகே, அப்போ நீங்க 4 1 டைம்ஸ் ஆர் 8 எடுக்கும்போது நமக்கு 2 டைம்ஸ் ஆச்சுன்னா -r/6 கிடைக்கும். ஸோ -r/6 தான் அந்த கேவிட்டி நீங்க ரிமூவ் பண்ண பிறகு ரிமைனிங் போர்ஷன்ல இருந்த பொசிஷன் வெக்டார் x இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டார் வேல்யூ. கிளியர் இஸ் திஸ்? ஓகே, அப்ப இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர் r/6. இங்க நம்ம 4th ஆப்ஷன் r/6 வச்சுக்கலாம். ஓகே, எதுக்கு இதுல நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்கோம்னா ஒரு போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு மாஸ் நமக்கு லெஃப்ட் நோக்கி ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா? பட் சைன் வச்சு பார்க்கும்போது நமக்கு மைனஸ் சைன் கொடுத்துக்கலாம். பட் பர்டிகுலர் மேக்னிடியூட் வேல்யூ இது வந்து நமக்கு r/6. கிளியர்? ஓகே, இந்த क्वेश्चनல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். இந்த क्वेश्चनல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? If there is any doubt, ask me. Any doubt? Any doubt? Priya? இந்த क्वेश्चन கிளியரா இருக்கா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அது ஒரு சிம்பிள் क्वेश्चन பட் இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ். ஓகே, so if there is no doubt, நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 2 masses m1 and m2. क्वेश्चन விசிபிளா இருக்கா? எஸ், 2 masses கொடுத்திருக்காங்க. ஓகே, 2 masses m1 and m. இந்த செஷன் இந்த லெசன் ஒன்ஸ் டீச் பண்றீங்களாவா? பண்ணலாமே. ஓகே பிரியா, அப்ப 4 எடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட் ரே ஆப்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். நாளை நமக்கு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளோட ஒன் ஷாட் சீரீஸ் நான் போட்டிருக்கேன் V Tamil NEET Xல. ஓகே, அதை நீங்க பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்க. ஓகே பிரியா, ரைட். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கடா. 2 masses m1 equal to 1 kilogram. 2 masses m1 equal to 1 kilogram and m2 வந்து 2 kilogram கொடுத்திருக்காங்க. They are connected a light in extensible string. Okay, they are connected by a light in extensible string and suspended by means of weightless pulley as shown in the figure. Assuming that both masses start from rest, the distance traveled by the center of mass in 2 seconds னு சொல்லி கேக்குறாங்க. Distance traveled by center of mass in 2 seconds. இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு புள்ளி சிஸ்டம் கொடுத்துட்டு 2 பிளாக் வச்சிருக்காங்க. ஒரு பிளாக் m1 that is 1 kilogram, the other block is m2 2 kilogram. சோ நமக்கு இந்த கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது m2 ஓட வேல்யூ அதிகம் இல்லையா m1 காட்டிலும். சோ அப்ப m2 அதிகம்னா m2 நோக்கி ஆக்சலரேஷன் நடக்கும். சோ அப்ப இங்க டவுன்வர்ட் ஆக்சலரேஷன், இதுல நமக்கு அப்வர்ட் ஆக்சலரேஷன். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகே, ரெண்டு பேரும் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த சென்டர் ஆஃப் மாஸ் இன் 2 seconds கேட்டிருக்காங்க. அப்ப இத செகண்ட் நம்ம கைனமெட்டிக்ஸ் படிச்சோம்ல, டிஸ்டன்ஸ் 2 செகண்ட்ல கால்குலேட் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடையும் லாஸ்ட் ஆஃப் மோஷன்ல படிச்ச பில்லி மெத்தடையும் கம்பேர் பண்ணி இதுல அப்படியே சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சூப்பர் இல்ல? ரைட். ஓகே, சரி. வித்தின் 2 செகண்ட்ல லிசன் ஃபார் இன் 2 செகண்ட். ஓகே, வித்தின் 2 செகண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குங்கிறதா இந்த क्वेश्चन. ஓகே, அப்ப சென்டர் ஆஃப் மாஸோட இனிஷியல் வெலாசிட்டி ரெஸ்ட். ஏன் இதுல ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க? சென்டர் ஆஃப் மாஸோட இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகே, அப்புறம் ஆஃப்டர் 2 செகண்ட் இன் 2 செகண்ட் இல்லையா? சோ வித்தின் 2 செகண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ரைட். சோ இந்த மாதிரி புள்ளி சிஸ்டம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுல ஆக்சலரேஷன் ஃபார்முலா லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி புள்ளி சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ஆக்சலரேஷன் ஃபார்முலா கேட்டா நம்ம என்ன எழுதுவோம்? m2 minus m1 by m1 plus m2 into g ன்னு எழுதுவோம் இல்லையா? இது ஆக்சலரேஷன் ஃபார் புள்ளி சிஸ்டம். புள்ளி சிஸ்டத்துல கூடிய ஆக்சலரேஷன் நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ரைட். ஓகே, சோ இது நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு இதுல ஆக்சலரேஷன் நமக்கு கால்குலேட் பண்றோம் இல்லையா? சோ இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆக்சலரேஷன் எழுதணும்னா இதை இப்படி எழுதிக்கலாம். எப்படி? இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஒன்னோட மாஸ் தென் அதோட ஆக்சலரேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னோட மாஸ் அதோட ஆக்சலரேஷன் டிவைடட் பை m1 plus m2. சோ இதுல a இருக்கு இல்லையா? இந்த ஏவையும் இந்த ஏவையும் காமனா வெளியில எடுங்க. ஓகே, சோ அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? m2 minus m1 by m1 plus m2. ஓகே, அண்ட் இந்த ஏவை காமனா நம்ம வெளியில எடுத்துட்டோம்.
So நார்மலா புள்ளி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்சலரேஷன் ஃபார்முலா m2 minus m1 by m1 by m1 plus m2g இல்லையா? So இந்த a இருக்கிற இடத்துல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஜஸ்ட் சிம்பிள் பண்ணா கவனிங்க. ஓகே, a இருக்கிற இடத்துல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m2 minus m1 by m1 plus m2 a இருக்கிற இடத்துல நமக்கு ஆல்ரெடி புள்ளி சிஸ்டத்துடைய ஆக்சலரேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படின்னா into m2 minus m1 by correct? Yeah. m1 plus m2g அப்படின்னு கிடைக்கும். So இதுல பாருங்க, இது m2 minus m1, m2 minus m1, m1 plus m2, m1 plus m2. கரெக்டா? So அப்ப இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? into sign இருக்கு. அப்ப ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So மல்டிப்ளை பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. m2 minus m1 by m1 plus m2 the whole square into g அப்படின்னு கிடைக்குது. So இங்க மாஸ் வச்சு கால்குலேட் பண்ணிருங்க இனி ஃபைனலா. ஓகே, இப்போ மாஸ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் மாஸ் 1 kg, செகண்ட் மாஸ் 2 kg இல்லையா? So இப்போ m2 ஓட வேல்யூ 2, m1 ஓட வேல்யூ 1 and again 1 plus 2 the whole square into acceleration due to gravity g ஓட வேல்யூ 10 கொடுங்க. So 2 minus 1 1 ன்னு கிடைக்கும், 1 plus 2 3 ன்னு கிடைக்கும். So 1 plus 3 the whole square into whole square into 10 கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நமக்கு 10 சொல்லி கிடைக்கும் இல்லையா? 1 square 1, 1 into 10 10. So 10/3 meter per second squareங்கிறது நமக்கு இதுல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் வேல்யூ. இதுல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் வேல்யூ இது இருக்கட்டும். சோ இத வச்சிட்டு நம்ம கிட்ட கேட்ட क्वेश्चन என்னது? நம்ம கிட்ட within 2 செகண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. டிஸ்டன்ஸ் பத்தி கேக்குறதுனால நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல நார்மலா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்கல, s is equal to ut plus half at square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். சோ இனிஷியலி புள்ளி சிஸ்டம் பிளாக் நமக்கு ரெஸ்ட்ல இருந்திருக்கு இல்லையா? நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் ரெஸ்ட்ல இருந்திருக்கு இல்லையா? ரைட். சோ அப்ப ரெஸ்ட்னா இந்த u ஓட வேல்யூ நமக்கு 0 ஆகும். சோ இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆகும். சோ x is equal to 1/2 at square ஃபார்முலா மட்டும் எடுத்தா போதும். So s is equal to 1/2 acceleration of the system நமக்கு 10/3 ன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். So into 10/3 within 2 செகண்ட் இல்லையா? சோ நம்ம என்ன கொடுக்கலாம்? 2 ஸ்கொயர். So இந்த 2 இந்த ஸ்கொயரும் நமக்கு இங்க கேன்சல் ஆயிரும். So 10 into 2 நமக்கு 20 ன்னு கிடைக்கும். So 20/9 மீட்டர் டிராவல் ஆயிரும். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் ஆயிருக்கும்? within 2 செகண்ட்ல 20/9 மீட்டர். ஓகே, so 20/9 மீட்டர்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 20/9. கிளியர்? ஓகே, இந்த क्वेश्चन கிளியராக இருக்கா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? நார்மலா ஒரு புள்ளி சிஸ்டம், அதுல டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க within 2 செகண்ட்ல. அதை நீங்க கால்குலேட் பண்றதுக்கு புள்ளி சிஸ்டத்துக்குரிய ஆக்சலரேஷன் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. சோ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சலரேஷன் செகண்ட் மாஸோட வேல்யூ அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப அதுல இருந்து கம்மியா இருக்கிறத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையாடா? சோ m2a minus m1a divided by m1 plus m2, a மட்டும் காமனா வெளியில எடுங்க. புள்ளி சிஸ்டத்துல கூடிய ஆக்சலரேஷன் நீங்க இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி முடிச்சிட்டு ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. g ஓட வேல்யூ கொடுங்க, m ஓட வேல்யூ கொடுங்க, m2 வேல்யூ கொடுங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க. you will get 20/9. Okay, yes, correct Priya, correct one. Okay, right. So I hope it's clear. நாம என்ன பண்ணலாம்? next question. Yes, interesting question. 4 point masses. இனி நம்ம moment of inertia பார்க்க போறோம். Moment of inertia 4 point masses 1 kilogram. Are you seeing this? 1 kilogram, 2 kilogram, 3 kilogram and 4 kilogram are placed at the point. இதெல்லாம் coordinate systemத்துல பாயிண்ட் பண்ணக்கூடியது நல்லா கவனிக்கணும். 1 kilogram 0,0,0ங்கிற பொசிஷன்லயும், 2 kilogram 2,0,0ங்கிற பொசிஷன்லயும், 3 kilogram 0,3,0ங்கிற பொசிஷன்லயும் and finally 4 kilogram -2,-2,0ங்கிற பொசிஷன்லயும் வச்சிருக்காங்க. ஓகே, வச்சிட்டு உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, the moment of inertia of the system about x axis ல இருந்து இந்த சிஸ்டத்தோட moment of inertia வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி moment of inertia ஃபார்முலா என்ன? moment of inertia ஃபார்முலா என்னடா? moment of inertia I equal to mr square. ஓகே, moment of inertia ஃபார்முலா I equal to mr square. That's it. இவ்வளவுதான். பட் நம்ம கிட்ட கேட்ட क्वेश्चन ஒரு டைப். இப்ப நான் பள்ளி உங்ககிட்ட ஒரு சிஸ்டத்தோட மாஸ் இவ்வளவு இருக்கு, அந்த சிஸ்டத்தோட பொசிஷன் வெக்டார் இவ்வளவு இருக்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுங்கன்னா சிம்பிள் क्वेश्चन. அதை ஈஸியா நீங்க ரெடி மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். பொசிஷன் வெக்டார் ஸ்கொயர் பண்ணிட்டு மாஸோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். பட் இட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் क्वेश्चन. சோ இதுல 4 மாஸ் கொடுத்து நாளையுமே இந்த xyz, இதே xyz ன்னு சொல்றேன்னா இங்க 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ரைட். சோ xyzங்கற ஓகே, இந்த மாதிரி xyzங்கற பிளேன்ல வச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி அச்சோ இந்த மாதிரி xyzங்கற பிளேன்ல கொண்டு வந்து வச்சிட்டு, ஓகே, இதுல ஒவ்வொரு பொசிஷன்ல உங்களுக்கு வச்சு விட்டுட்டு, பின்ன இதுல இருக்கக்கூடிய
மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ கேட்குறாங்கன்னா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல கவனிங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஒவ்வொரு மாசையும் இதுல வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மாஸ் பாருங்க. ஓகே, இதை நீங்க பாத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் பேஜ் நான் எடுக்கிறேன். 1 கிலோகிராம் மாஸ். ஓகே, 1 கிலோகிராம் மாஸ் 0,0,0 உங்க பொசிஷன்ல இருக்கு. அப்ப அதோட மீனிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். 1 கிலோகிராம் மாஸ் இல்லையா, ரைட்? இங்க நமக்கு 3 மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியணும்னு 3 கோஆர்டினேட் சிஸ்டத்தை தனித்தனியா டிரா பண்றேன். ஓகே, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒரு கோஆர்டினேட் எக்ஸ், ஃபர்ஸ்ட் 1 கிலோகிராம் மாஸுக்கு. அண்ட் இதுல நம்ம அடுத்தது எடுத்துக்கலாம். இது செகண்ட் மாஸுக்கு. தென் இதுல நமக்கு ஒரு தேர்டும் எடுத்துக்கலாம்ல. எஸ், தேர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு வேணும்னா நான் இங்கே ஃபோர்த்தும் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி மென்ஷன் பண்ண போறேன், இதுல நமக்கு ஒய், இங்க எக்ஸ் ஆக்சஸ், இதுல ஜெட் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ். 4 மாஸ் இருக்கு. ஸோ 4 கோஆர்டினேட்டையும் நான் ஒரே இதுலயே நான் மென்ஷன் பண்ணலாம். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இதுல நான் 0 ஃபர்ஸ்ட் மாஸ், செகண்ட் மாஸ், தேர்ட் மாஸ், ஃபோர்த் மாஸ் வைக்கலாம். பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் நான் ஒன்னொன்னையும் கிளியர் கட்டா தனித்தனியா சொல்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 1 கிலோகிராம் மாச 0,0,0 வச்சிருக்காங்களாம். அப்ப அதோட மீனிங் என்ன? இந்த 1 கிலோகிராம் மாஸ் இருக்கிறது சென்டர்ல, பிகாஸ் எக்ஸ்லையும் 0, ஒய்லையும் 0, ஜெட்லையும் 0. ஸோ m1ங்கிற மாஸ் 1 கிலோகிராம் சென்டர்ல. இனி செகண்ட் மாஸ் என்னது? 2 கிலோகிராம். 2 கிலோகிராம் எங்க வச்சிருக்காங்க? 2,0,0. அதாவது y0, z0, x மட்டும் 2. எக்ஸோட பொசிஷன் வெக்டார் மட்டும் 2 இல்லையா? சோ அப்படின்னா y0, z0, x ஓட பொசிஷன் வெக்டார் மட்டும் 2 அப்படின்னா இது உங்களுக்கு ஆரிஜின் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க 1ன்னு வச்சுக்கிட்டா இதுல 2ன்னு வைப்பீங்க இல்லையா? சோ இந்த 2ங்கிற பொசிஷன் வெக்டார்ல. ஓகே, சோ இந்த இடத்துல நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வெயிட் அ மினிட். இதோ இந்த இடத்துல நமக்கு என்ன வச்சிருக்காங்க? 2 கிலோகிராம் மாஸ் வச்சிருக்காங்க. 2 கிலோகிராம் மாஸ். ஓகே, 2 கிலோகிராம் மாஸ் இதோ இந்த இடத்துல வச்சாச்சு. தென் அடுத்த கேஸ் பாருங்க. கேஸ் வந்து தேர்ட் கேஸ். சோ தேர்ட் கேஸ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 கிலோகிராம் மாஸ் 2,0,0 வைக்கிறாங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஓகே, செகண்ட் ஒன் இல்லையா, அதை கொஞ்சம் மாத்திக்கிறேன். 0,3,0 வச்சிருக்காங்க இல்லையா? 0,3,0 வச்சிருக்காங்க. இது வந்து -2 -2 இல்லையா? ரைட். ஸோ தேர்ட் மாஸ் இருக்கிறது 0,3,0, அதாவது x0. ஓகே, தேர்ட் மாஸ் பொறுத்த வரைக்கும் x0 அண்ட் z0, y மட்டும் 3ல இருக்கு. அப்போ y மட்டும் 3ல இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இந்த இடத்துல இருக்கு 3 கிலோகிராம். ஓகே, இந்த இடத்துல இருக்கு 3 கிலோகிராம். ஓகே, ரைட். ஸோ அப்போ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 4 kg. 4 kg எக்ஸ் வந்து -2லையும், ஒய்ல வந்து -2லையும், ஜெட்ல வந்து 0ங்கிற பொசிஷன்ல வச்சிருக்காங்க. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். எக்ஸ் வந்து -2. ஓகே, நல்லா கவனிங்க. எக்ஸ்ங்கிறது -2. அப்ப எக்ஸோட பாசிட்டிவ் ஆக்சிஸ் இதுனா -2னா நான் லெஃப்ட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டுமா? இது நம்மளோட மைனஸ் ஆக்சிஸ். ஓகே, ஒய்யும் -2 தான். இங்க மேல பாசிட்டிவ்னா ஒய்யை நம்ம பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி இது -2 இல்லையா? சோ எக்ஸோட -2ங்கிறது இந்த பொசிஷன்ல இருக்கு, ஒய்யோட -2ங்கிறது இந்த பொசிஷன்ல இருக்கு. ரைட். ஓகே, சோ அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற இந்த ஒரு பாயிண்ட்ல, ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற இந்த ஒரு பாயிண்ட்ல இங்க என்ன வச்சிருக்காங்க? நம்மளோட 4 கிலோகிராம் மாஸ் வச்சிருக்காங்க. 4 கிலோகிராம் மாஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ரைட். சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொசிஷன்லயும் ஒவ்வொரு மாசஸும் நமக்கு வச்சாச்சு. ஓகே, ரைட். சோ இதை நீங்க என்ன பண்ணணும்? இப்போ கால்குலேட் பண்ணணும். இதை நீங்க என்ன பண்ணணும்? இப்போ கால்குலேட் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி இது இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டர் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஆரிஜின்ல இருக்கு. இது வந்து எனக்கு 2 கிலோகிராம் இந்த கேப்ல இருக்கு இல்லையா? சோ அப்ப இதோட பொசிஷன் வெக்டர் ஆரோட வேல்யூ நான் இங்க 0 கொடுத்துக்கலாமா? இது வந்து 3 கிலோகிராம் இங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க இருக்கு தேர்ட் ஒன் வந்து 3 கிலோகிராம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அப்ப நீங்க இங்க அடுத்த வேல்யூ R3 ன்னு வச்சுக்கலாமா? R3 இருக்கும்போது ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? அது அவங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து எடுத்திருக்கேன். தென் 4 கிலோகிராம் -2 இருக்கும்போது இதுல ஒரு -2 இதுல ஒரு -2. அப்ப டோட்டலி இந்த வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த வேல்யூஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இங்க R4 ஓட வேல்யூ 2 மீட்டர்ல இருக்கும். சோ ஒவ்வொன்றுக்குமே அதோட பொசிஷன் வெக்டார், மாஸ் என்ன, மாஸ் என்ன, பொசிஷன் வெக்டார் என்ன, மாஸ் என்ன, பொசிஷன் வெக்டார் என்ன, மாஸ் என்ன, பொசிஷன் வெக்டார் என்ன, இதெல்லாம் தனித்தனியா எடுத்தாச்சு. இனி நீங்க மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். இப்ப 4 மாஸ் நான் யூஸ் பண்ணேன். சோ 4 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்துட்டு அதை நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, 4 மாஸ் எடுத்திருக்கேன். சோ 4 டைம்ஸ் நான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணா போதும். I1 எடுக்கலாம்.
I1 மாஸ் இன்டு m இன்டு r ஸ்கொயர். ஸோ m ஓட வேல்யூ 1, r ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? இது சென்டர்ல தானே இருக்கு, பொசிஷன் வெக்டர் வேல்யூ 0 இல்லையா? ஸோ இங்க நான் 0 கொடுத்துக்கிட்டா ஃபைனல் ஆன்சர் 0. இனி I2 எடுங்க. I2 செகண்ட் மாஸ். ஸோ 2 இன்டு r ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்கேன்? r ஓட வேல்யூ பொசிஷன் வெக்டர் செகண்ட் மாஸுக்கு 0 தான் இல்லையா? ஸோ அப்போ 2 இன்டு 0 கொடுத்தீங்கன்னா 2 இன்டு 0 கொடுத்தீங்கன்னா இதுவும் 0. அண்ட் தேர்ட் கேஸ் 3 கிலோகிராம். 3 கிலோகிராம் இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டர் 3 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ அப்போ I3 எடுக்கும் பொழுது மாஸ் 3, பொசிஷன் 3, ஸோ r ஸ்கொயர், ஸோ 3 ஸ்கொயர், ரைட்? ஸோ இங்க உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 3 இன்டு 9 கொடுத்தீங்கன்னா 27 கிடைக்கும். தென் I4 எடுங்க. I4 4 கிலோகிராம். தென் அது இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டர் வேல்யூ 2 இல்லையா, ரைட்? 2 மீட்டர்ல இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் கொடுப்பீங்க 4. ஸோ 4 இன்டு 4 ஓட வேல்யூ நமக்கு 4 இன்டு 4 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? I1 பிளஸ் I2 பிளஸ் I3 பிளஸ் I4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா போதும். ஓகே, I1 0, I2 0, I3 27 and I4 16. So 27 plus 16 நமக்கு என்ன கிடைக்கும்? 43 கிடைக்குமா? 43 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. இந்த கோஆர்டினேட்ல நான் வச்சிருக்கக்கூடிய மாஸ், அதோட பொசிஷன் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. டவுட் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. டவுட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். எனி டவுட்? இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல 4 மாசஸ் இருக்கு. 1 கிலோகிராம் 0,0,0 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க 0,0,0 பொசிஷன்ல 1 கிலோகிராம் பிக்ஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா கவனிங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கிலோகிராம் எக்ஸ்ல 2 பட் y and z 0ங்கிற பொசிஷன்ல வைக்கணும். ஓகே, அப்போ செகண்ட் ஒன் எக்ஸ்ங்கிறதுல நான் 2 கொடுத்துட்டேன், பட் y and z ல 0ங்கிறதுல நான் வச்சிருச்சு. பொசிஷன் வெக்டர் 0 இல்லையா? அண்ட் தேர்ட் ஒன் 3 கிலோகிராம் மாஸ், பட் பொசிஷன் 0,3,0. ஸோ எக்ஸ்லயும் ஜெட்லயும் 0 ஆக்கிட்டு அலாங் y ஆக்சிஸ்ல 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 3 கிலோகிராம் மாஸ் நீங்க வைக்கணும் இல்லையா? ரைட்? ஓகே, ஸோ அப்ப நல்லா கவனிங்க. எக்ஸையும் ஜெட்டையும் 0 ஆக்குனேன். அலாங் y ஆக்சிஸ்ல 3 மீட்டர் கேப்ல 3 கிலோகிராம் மாச வச்சுட்டேன். அண்ட் 4 கிலோகிராம் எப்படி வச்சிருக்கோம்? எக்ஸ்ல ஒரு -2லையும் yல ஒரு -2லையும் zல 0ங்கிற பொசிஷன்லயும் வைக்கணும். ஓகே, சோ -2 சொல்றதுனால இந்த x நான் பேக்வர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண, சோ நெகட்டிவ் ஆக்சிஸ், y பேக்வர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண, அகைன் நெகட்டிவ் ஆக்சிஸ், x ஆக்சிஸ்ல ஒரு -2, y ஆக்சிஸ்ல ஒரு -2, ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற பாயிண்ட்ல 4 கிலோகிராம் வச்சுட்டா எனக்கு பொசிஷன் வெக்டார் இங்க நமக்கு 2 மீட்டர்னு சொல்லி கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? 2 மீட்டர்னு சொல்லி கிடைச்சிருக்கு. Clear is this? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிரியதர்ஷினி, any doubt? Any doubt? If there is any doubt கேளுங்கடா. டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Any doubt? பிரியா? Right? Okay. So no doubt நம்ம next பார்க்கலாமா? Next question பார்க்கலாமா? Right? Okay. Right. So next question, simple question. The moment of inertia of a uniform ring of mass m, radius r. No, right? Okay, Priya. Okay, the moment of inertia of a uniform ring of mass m, radius r, about the tangent lying in its own plane னு கொடுத்திருக்காங்க. Okay, so இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங். சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்த வரைக்கும் ரிங்கோட ஃபார்முலா என்ன, டிஸ்கோட ஃபார்முலா என்ன, ரெக்டார் ராட் இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கணும். ஓகே, சரி. ஓகே, சோ அப்ப இங்க ஒரு யூனிஃபார்ம் ரிங் கொடுத்துட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது ஐயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். மாஸ் m கொடுத்தாச்சு, ரேடியஸ் r கொடுத்தாச்சு, டான்ஜென்ட் லையிங் இன் இட்ஸ் ஓன் பிளேன் கொடுத்திருக்காங்க. அதோட மீனிங் என்ன? tangent lying in its own plane in a ring. ஒரு ரிங்ல. அப்ப அதோட மீனிங் என்ன அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ல parallel axis theorem, perpendicular axis theorem, ரெண்டு axis theorem வச்சிருக்கோம். சென்டர் ஆஃப் மாஸ், இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு ஆக்சிஸ் போச்சுன்னா இதுல இருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல, ஓகே, இதுல இருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? ஏங்கிற டிஸ்டன்ஸ் இப்ப கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் இதுல ஒரு டான்ஜென்ட் நம்ம டிரா பண்ணுவோம். இதோ இந்த மாதிரி ஒரு டான்ஜென்ட் நம்ம டிரா பண்ணுவோம். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r டிஸ்டன்ஸ், இதுல ரேடியஸ் r னு கொடுத்திருக்காங்க. சோ நான் r னு எடுத்துக்கிறேன். இதோட ரேடியஸ் நமக்கு r னு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து நமக்கு parallel axis theorem
parallel axis theorem. Okay, parallel axis theorem. So parallel axis theorத்தோட ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? parallel axis theorem அப்ளை பண்ணும்போது இதுல moment of inertia கால்குலேட் பண்ணலாம். நான் இங்க I கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, இது நான் z dash னு வச்சிருக்கனால நான் இதுல iz dash னு கொடுத்துக்கலாம். iz dash. ஓகே, இதோட ஃபார்முலா என்னதுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு லைனோட moment of inertia பிளஸ் இதோட டோட்டல் மாஸ். ஓகே, தென் இதுல இருக்கக்கூடிய ரேடியஸோட வேல்யூ. ஓகே, r ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை நீங்க அப்ளை பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு ரிங்லயோ ஒரு டிஸ்க்லயோ ஒரு டான்ஜென்ட் டிரா பண்ணி அதுல நீங்க பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா iz is equal to ICM plus MR ஸ்கொயர்ங்கிறது காமன் ஃபார்முலா. நீங்க டைரக்டா ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம். பட் நான் இந்த கொஸ்டினை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுனால டயக்ராம் டிரா பண்ணி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதோட ஃபார்முலாஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். iz dash is equal to ICM plus MR ஸ்கொயர். Okay, right? So listen carefully. Iz dash the moment of inertia of the ring நம்ம calculate பண்ண போறோம். ICM னா என்ன? அதாவது இந்த center of mass வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த லைன்ல இருக்கக்கூடிய moment of inertia. அதை நம்ம எப்படி calculate பண்ணுவோம்? யூசுவலா இந்த லைன்ங்கிறது இது வந்து இந்த சர்க்கிள்ல பார்க்கும்போது இந்த ரிங்ல பார்க்கும்போது இந்த லைன்ங்கிறது ஒரு டயாமீட்டர் வேல்யூ. ஓகே, ஸோ நார்மலி ரிங்கோட வேல்யூ என்ன? ரிங்கோட moment of inertia வேல்யூ என்ன? mr ஸ்கொயர். ரிங்கோட moment of inertia வேல்யூ mr ஸ்கொயர். ஸோ இதில் நான் டயாமீட்டர்னு சொல்லி எடுக்கிறேன் இல்லையா? ரைட், அப்போ இதில் ஹாஃப் வேல்யூ எடுக்கிறேன். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த லைனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர் பை 2னு கிடைக்கும். ஓகே, அதான் இங்க சப்ஸ்டிட் பண்ற பாருங்க. mr ஸ்கொயர் பை 2 ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு mr ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ பிளஸ் mr ஸ்கொயர். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் mr ஸ்கொயர் தட் இஸ் நமக்கு 3 by 2 mr ஸ்கொயர். 3 by 2 mr ஸ்கொயர் பை ஒரு சிம்பிள் ஆப்ஷன் B. கிளியர்? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் லாவோ ஒரு ரிங் கொடுத்துட்டு அதில் நீங்கள் டான்ஜென்ட் லைன் ஆன் இட்ஸ் ஓன் பிளேன் பேரலல் ஆக்சிஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸி ஆன்சர். கிளியர் இஸ் திஸ்? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இட் இஸ் அபவுட் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ரைட், ஐ திங்க் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் நினைக்கிறேன். The radius of gyration of a uniform thin rod of length L about the axis passing normally through it the center of mass அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கேட்டுட்டு சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா? ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தின் ராட் டிரா பண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு தின் ராட் இதுல டிரா பண்ணிக்கிறோம். ஓகே, இது திக் ராடா இருக்கு, தின் ராட். ஓகே, இட் இஸ் அ தின் ராட். இந்த மாதிரி ஒரு தின் ராட் நம்ம டிரா பண்றோம். பண்ணிட்டு இதோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அபவுட் லென்த் வந்து L கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதோட டோட்டல் லென்த் L அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ நார்மலின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெர்பெண்டிகுலரா இதுல ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, ஒரு நார்மல் லைன் இருக்கு, இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நமக்கு நடக்குது. ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய கே வேல்யூ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கேன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கே வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த்தோட ராட் L கொடுத்தாச்சு. ஸோ எப்போ உங்களுக்கு ராட் கொடுத்துருக்காங்களோ ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் என்ன? கே கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கேவை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கே உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு அதுல கூட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ரிங்கோ டிஸ்கோ ராடோ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மொமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, எதை? mk ஸ்கொயர். ஓகே, ரைட். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன்ல படிச்சிருக்கோம். ஸோ இது நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஜஸ்ட் ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னா இங்க இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ இது ஒரு ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, டெஃபினேஷன்ஸ் அவசியம் இல்லைன்னு படிச்சிருப்போம். ml ஸ்கொயர் பை 12. ஓகே, ரைட். பட் இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஃபார்முலா தட் இஸ் mk ஸ்கொயர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு பேரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணா போதும். அதாவது ml ஸ்கொயர் பை 12யும் mk ஸ்கொயரையும் ஈக்குவேட் பண்ணா போதும். ஸோ அப்போ m நமக்கு என்ன ஆகும்? கட் ஆகும். ஸோ இங்க நமக்கு k ஸ்கொயரோட வேல்யூ L ஸ்கொயர் பை 12 கிடைக்குது இல்லையா? k ஸ்கொயரோட வேல்யூ L ஸ்கொயர் பை 12 கிடைக்குது. k ஸ்கொயர் நீங்க ரைட் சைடு செல்லும்போது நம்ம ரூட் எடுத்துக்கலாம். L ரூட்டும் கேன்சல் ஆகும். 12 வந்து நமக்கு என்ன ஆயிரும்? ரூட் ஆஃப் 12 ஆகும். அப்போ k is equal to L by root 12. ஓகே, k is equal to L by root 12. L by root 12ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் 1ல இருக்கு. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன்ங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை நீங்க தெளிவாக படிக்கணும். அதை நீங்க என்ன பண்ணுவோம்? தெளிவா படிச்சுக்கணும். கிளியர்? ஸோ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன்ங்கிறது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இதோ இந்த இடத்துல இருக்குதுன்னா இது இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்ல
சாரி நான் நெக்ஸ்ட் பேஜ் நீட்டா இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க வைங்களா, கான்செப்ட் ஒன் ஷாட் பாருங்க என்ன, அப்போ உங்களுக்கு புரியும். நான் இப்போ டைரக்ட் ஃபார்முலா கொடுத்தேன், உங்களுக்கு ஏதாவது தெரியாம இருக்கக்கூடாதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன்ல இந்த மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நடக்கும் பொழுது இந்த டோட்டல் பாடியோட மாசும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிறதா நம்ம நினைப்போம். ஓகே, ஸோ இந்த பிளேஸ்ல இருக்குதுன்னா அந்த ஆக்சஸுக்கும் அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸ் கே, ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது டெஃபினட்டா இங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது இங்கேயும் இருக்கலாம். அப்படின்னா இதுதான் நம்மளோட கேவாக இருக்கும். ஓகே, ஸோ மொமெண்ட் இந்த டோட்டல் சிஸ்டோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாகவும் இந்த நீங்க கன்சிடர் பண்ண இந்த பாயிண்டோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாகவும் ஈக்குவலாக இருக்கும். அந்த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன்ல டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இல்லையா. அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணா போதும். அதுதான் நம்ம இந்த கொஸ்டின்லயும் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். So this is the 10th question and the final question. Try to give me the answer. Given the force value 5I plus 7J minus 3K. 5I plus 7J minus 3K and R value position vector I plus J minus K னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு find the torque of this force. Okay, and the particle about the R கேட்டிருக்காங்க. just torque calculate பண்ணா போதும். இந்த மாதிரி force distance நமக்கு வெக்டர் ஃபார்முலா கொடுத்துட்டு டார்க் கால்குலேட் பண்ண சொல்றாங்க வைங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டார்க் நமக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், R வெக்டார், ஓகே, R வெக்டார் கிராஸ் F வெக்டார் எடுப்போம் இல்லையா. ரைட், சோ இது ஜஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். இட் இஸ் a டார்க் மெத்தட் இல்லையா. அப்ப ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். I cap, J cap, K cap and R பொறுத்த வரைக்கும் I plus J plus minus K இல்லையா. So I1, J1 minus K, so minus 1. 4 பொறுத்த வரைக்கும் 5, 7 minus 3. So 5, 7 minus 3. So இதை சிம்பிளிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். எப்படி I மட்டும் வச்சுப்பீங்க, இங்க உங்களுக்கு minus 3 கிடைக்கும். இதுல ஒரு மைனஸ். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 1 into minus 3 minus 3. அகைன் 1 into minus 7 minus 7. ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் 7. கரெக்ட். அண்ட் மைனஸ் ஜே கொடுத்துட்டு இங்க உங்களுக்கு 1 இருக்கு, இங்க minus 3 இருக்கு இல்லையா. ஸோ minus 3. அடுத்து இங்க minus 1 இருக்கு, இங்க 5 இருக்கு இல்லையா. ஸோ minus 5. ஃபார்முலால ஒரு மைனஸ் உண்டு, ஸோ பிளஸ் 5. ஓகே, பிளஸ் கே கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்ல இங்க 1 இருக்கு, minus 3 இருக்கு இல்லையா. ஓகே, கே இல்லையா. 1 இருக்கு, 7 இருக்கு, ஸோ 7 minus 1 into 5, so 5. Okay, so இப்போ next step எழுதும்போது 7 minus 3 நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும் இல்லையா. so 4i minus ஒரு 5 minus 3 2 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. so minus 2j and 7 minus 5 2 இல்லையா. so இப்போ plus 2k. so 4i minus 2j plus 2kங்கிறது நமக்கு ஆப்ஷன் 1ல இருக்கு. so rotational mechanicsல இருக்கக்கூடிய 10 important questions நாம டீடைலா எவ்ரிதிங் நான் எழுதி தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டீடைலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். நீங்க என்னோட ஸ்பெண்ட் பண்ண இந்த 1 hour உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நான் டிஸ்கஸ் பண்ண 10 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஏதாவது டவுட் பாக்குறீங்க, ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா நீங்க இப்ப லைவ்ல இருக்கும்போது என்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்ல நான் ரெக்கார்டிங் வாட்ச் பண்ணேன்னா நீங்க மறக்காம என்ன டவுட் இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இஸ் இட் கிளியர்? பிரியதர்ஷினி, ஆர் யூ தேர்? எனி டவுட் பிரியதர்ஷினி? Priya? No, right? Priya, are you there? Okay, so rotational mechanics கூடிய 10 questions important question. Okay, வேற லெவல் questions நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த 1 hour உங்களுக்கு வர்த்தா இருக்கும் நம்புறேன். Thank you so much. நாம நாளை மார்னிங் அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல நம்ம பிரியதர்ஷினி கேட்ட போல ரே ஆப்டிக்ஸோட ஒன் ஷாட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வித் கொஸ்டின் ஆன்சர்ஸோட. ஓகே பிரியா, but thank you so much guys. Thank you so much. Take care.